ம். எனக்கு சின்னதுல இருந்தே எனக்கு இந்த ஒன்னொன்னுலயுமே என்னன்னு தெரியணும். அதாவது ஒரு டெம்பிளுக்கு போனோம் அப்படின்னா, நெறைய பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் இருக்கும். என்ன தாத்பரியம் அதுல? எதனால என்ன உணர்த்துறாங்க அதுல? ம். அப்படிங்கிற மாரி ஒரு இது எனக்கு இருந்துட்டே இருக்கும். ஆனா எனக்கு அதுல பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு குரு நம்மளுக்கு இத கிளியர் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நெனச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்னேக். என்ன அப்படின்னா வந்து, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா, ஸ்னேக் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே வந்து ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும். ம். அப்படி ஒரு பயமான விஷயம், ஒரு சிவன், எல்லா ஒரு சாமி நம்ம எந்த மூர்த்திய நம்ம எடுத்துட்டாலும், அதுல மெயினா வந்து அது வருது. ம். நம்ம வந்து சாந்த ஸ்வரூபி, நம்ம நல்லா இருக்கணும். அந்த மாரி நெனைக்கும்போது, ஏன் அப்படி ஒரு அ இது ஸ்னேக்குங்கிற அந்த ஒண்ணு வந்து வருது? அதனுடைய தாத்பரியம் என்னன்னு தெரியல. நாகம் வந்து எல்லா ஐ மீன் சக்தி ஸ்வரூபமா இருக்கிற தேவிகள் அவாள்கிட்டயும் நாகம் இருக்கும். விஷ்ணு வந்து ஆதிசேஷன்ல தான் படுத்துட்டு இருக்காருன்னு சொல்றோம். க்ஷீராப்திநாதன். அதுக்கப்புறம் இவர் சிவன் அவர்கிட்டயும் பாம்பு இருக்கும். தேவர்கள் கடைஞ்சதும் வாசுகிங்கிற பாம்பை கயறா வச்சுதான் அந்த அமிர்தத்தையே எடுத்தா. ஸோ அதனால அந்த பாம்பு வந்து மேபி நம்ம நினைக்கிற மாரி உடனே ஒரு பயம்தான். நமக்கு பயம்தான். ஏன்னா அது வந்து இது பண்ணிடுமோன்ட்டு. மனுஷங்களுக்கு பயம்தான் இல்லைங்கள. பட் அது வந்து தெரியல எனக்கு. என்ன ஒரு தாத்பரியத்துல கோவில்ல இருக்கணும். ஏன்னா கோவில்ல எல்லா அனிமல்ஸுமே இருக்கு. ஏன்னா நம்ம எந்த அனிமல்ஸுமே நம்ம வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால. இப்போ வந்து பசுவ நம்ம சொல்றோம். ரொம்ப அது வந்து எல்லா தேவர்களும் அதுல இருக்கா அப்படிங்கிறது. அது மாரி காளை எடுத்துக்கிட்டா நம்ம சிவனுக்கு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணொண்ணு அனிமல்ஸ் நம்ம சொல்றோம்ல. மயில் சொல்றோம். எந்த அனிமல் மோஸ்ட்லி எல்லா அனிமல்ஸையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஏன்னா 10 அவதாரத்துல இவரு மீனம், கூர்மம் எல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அதனால எந்த அனிமல்ஸையும் நம்ம எல்லாத்தையுமே தெய்வமா பார்க்கிற ஒரு பழக்கம் வந்து நம்ம சனாதன தர்மத்துல உண்டு. எல்லா தெய்வத்தையுமே ஒரு கோழி சேவல் கூட ஒருத்தருக்கு நம்ம வந்து இதுவா சொல்றோம்ல, வாகனமா சொல்றோம். ஏதோ ஒண்ணு மூஷி ஒரு எலிய கூட நம்ம வந்து ஒரு வாகனமா சொல்றோம். ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் அந்த ஞாபகம் வரும். நம்ம போய் சும்மா நம்மள நம்மள வந்து தாக்கினா நம்ம பண்ணத்தான் செய்வோம். அட்லீஸ்ட் சும்மா போயாவது நம்ம வந்து அடிக்காம கிடிக்காம இருப்போம்ல. ஸோ எல்லா அனிமல்ஸ் எல்லா பூதங்களுமே வந்து ஆத்மஸ்வரூபம். எல்லாத்தையுமே நம்ம மதிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கர்மா பேஸ்டு தான் சரீரம். அது அதோட சரீரத்து நம்மளுக்கும் அந்த கர்மா இருந்தா நம்மளும் பாம்பா தான் பிறந்திருப்போமோ என்னவோ. நம்ம அட்லீஸ்ட் ஏதோ நல்ல கர்மா பண்ணி மனுஷ ரூபத்தை எடுத்துட்டோம். பட் அவங்களுக்கு இந்த மனுஷ ரூபம் கிடைக்கல. அப்படின்னு நம்ம இறக்கப்படலாமே தவிர அது வந்து நம்ம அப்படிலாம் பார்க்க மாட்டோம். துவேஷம் தான் உடனே வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக மேபி எல்லா அனிமல்ஸையுமே சித்திரமா போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நம்மளோட சனாதன இதுலயே எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வாகனம் இருக்கும், ஏதாவது ஒரு அனிமல் இருந்தே ஆகும் இல்லையா? ஸோ ஏன்னா இதுதான் ரீசன். ஏன்னா நம்ம எல்லாரையும் துன்பப்படுத்தக் கூடாதுங்கிறது தான் மெயின் ரீசன். அப்பதான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுத்தாம இருப்போம் இல்லையா? எல்லாரையுமே ஒரு தெய்வ ஸ்வரூபமா பார்க்கணும். எல்லா ஆத்மாக்களையுமே தெய்வ ஸ்வரூபமா அது எலியா இருந்தாலும் சரி, அது பாம்பா இருந்தாலும் சரி, தெய்வ ஸ்வரூபமா பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணப்பட்டிருக்கலாம். மெயினி எனக்கு என்னன்னா இப்போ நம்ம வந்து இப்போ ஒருத்தங்க வந்து நம்மளை பத்தி ரொம்ப சொல்றாங்க, நம்ம செய்யாததை பத்தி ரொம்ப இதுவா பேசுறாங்க. அப்போ அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் போது அது நமக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆவது அந்த ஒரு சந்தோஷம் வருது இல்ல. அதுல இருந்து எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெளியில வர முடியும்? அது அப்படி தாட் வந்தாலே அது பாப கர்மம் ஆயிடுமான்னு ஒரு டவுட். ம். ஸோ இது வந்து 2, 3 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தங்க நமக்கு கெடுதல் பண்ணும்போது, அவங்கள வந்து இந்த நாலேட்ஜ் எல்லாம் சுத்தமா இல்லாம இந்த உலக விஷயத்துல இருக்கிறவங்க, ம் திருப்பி பண்ணுவோம். ரிவெஞ்ச் எடுப்பா. இல்லையா? நானும் பண்றேன் பாரு. எனக்கு வலிச்ச மாரி உனக்கும் வலிக்கும். அந்த மாரி பண்ண வேண்டியது. அது ரொம்ப கீழ. அடுத்த அடுத்த கேட்டகரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் சாபம்லாம் குடுக்க மாட்டேன். அந்த கர்மா உன்ன படுத்துறத நான் பார்க்கணும். நான் என் கண்ணால பார்க்கணும். அப்படிலாம் சொல்லுவா. ஸோ இது கொஞ்சம் மேல. பட் இதுவும் ரொம்ப தப்பு. நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே, இந்த ஜென்மத்தில அது நடக்காம இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் ஜென்மத்தில நீங்க பார்க்கறதுக்காக பொறந்து தான் ஆணும். அப்ப நீங்க பொறக்கும்போது அத பார்க்குற மாரி சூழ்நிலை வரும்.
ஆனா அதே ரிலேட்டிவ் அதே ரிலேஷன்ஷிப்ல இருப்பான்னு சொல்ல முடியாது. மேபி உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், மேபி உங்க பையன் பொண்ணா இருக்கலாம். அப்ப இன்னும் வலிக்கும். ஆனா நீங்க பார்க்கணுங்கிறது நீங்க வாங்கிட்டு வந்த வரம். அப்ப நீங்க பார்த்து தான் ஆகணும். அது ரொம்ப பெயின்ஃபுல். அதனால அந்த வம்புக்கெல்லாம் போவே கூடாது. ஸோ அவங்க பண்ணதையும் நான் பார்க்கணும் அப்படின்னும் நினைக்கக்கூடாது. இன்னொன்னு நீங்க சொல்ற மாரி பார்க்கணும் அப்படின்லாம் இல்ல. ஆனா அதுவா நடக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வருது. அப்படிங்கும்போது அதுவும் தேவையில்லாத ஒண்ணு. அதுவும் ஒரு கர்மா தான். அது தேவையில்ல நமக்கு. ஸோ இன்னொருத்தர் வந்து கஷ்டப்படும்போது அப்ப என்ன ஆறுது? நீங்க வந்து அந்த ஒரு பேக்க வச்சுன்னு பார்க்குறீங்க. அப்பதானே அது சந்தோஷத்த குடுக்குறது. இதே இது இன்னொருத்தர் கஷ்டப்படும்போது, நம்ம வந்து ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஆவரேஜ் பீப்பிள் தான், இல்ல அபோவ் ஆவரேஜ்ல தான் இருப்போம். அப்ப நமக்கு இரக்கம் தான் வரும். ஐயோ! இவ்ளோ கஷ்டப்படுறாளே! பட் இந்த பெர்சனுக்கு அது ஒரு சந்தோஷத்த குடுக்குறதுன்னா, ஏன்னா நான் பேக்ல வச்சுட்டுருக்கேன். பின்னாடி வச்சுட்டுருக்கேன். எனக்கு பண்ணத நான் ஞாபகம் வச்சுட்டுருக்கேன். அதனால எனக்கு இப்படி தோணுது. அப்படிங்கும்போது, ஸோ நான் அத மறக்கல. உள்ள எனக்கு இருக்கு. அப்படிங்கும்போது அது ரொம்ப அதுவும் தப்பு தான். அதுவும் கர்மா தான். அதுவும் நமக்கு கர்மாவ குடுக்கும். அவங்க கர்மா என்னவோ அத அனுபவிச்சுட்டு போறாங்க. ஓகே. அத சம்மந்தமே படுத்திக்க வேண்டாம். அத பார்த்து எந்த ஃபீலிங்குமே வேண்டாம். நல்லதும் வேண்டாம், கெட்டதும் வேண்டாம். ஓகே அவங்க கர்மா, என்னோட கர்மா நான் அனுபவிச்சுக்கிறேன். அவங்க எனக்கு குடுக்கும்போது நான் வாங்கிட்டேன். அது என்னோட கர்மா. ஸோ நான் குடுத்துருப்பேன். அத நான் வாங்கிட்டேன். அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ இத மாரி இவங்க அனுபவிக்கிறத நான் சந்தோஷப்படுறேன்னுங்கிறதும் ஒரு தப்பு தான். ஒரு சம்ஸ்காரம். அது வேண்டாம். அது கூடவே கூடாது. ஸோ அத வந்து நம்ம இந்த மாரி ஒரு இன்புட்ட போட்டு போட்டு தான் அத எடுக்கணும். அது வந்து நமக்கு வந்து வேணும்னு நம்ம பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருது. ஸோ அது வரும்போது அது நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம முதல்ல இந்த இந்த தியானம் இந்த மாரி இதெல்லாம் போட்டு போட்டு தான் அத கொஞ்சம் கொஞ்சமா அத வெளியில வரணும். எப்ப நமக்கு மன சுத்தி வரும்னா, இந்த மனசு எப்பவுமே லேசா இருந்தா தான் மனசுத்தியே. அப்ப இந்த மாரி ஒரு பேக்லாக் இருக்கு. உள்ள ஒருத்தவங்க இது பண்ணும்போதே நான் சந்தோஷப்படுறேன், இல்ல நான் துக்கப்படுறேன். இந்த மாரி வந்துட்டாலே மனசுத்தி ஆல. ஸோ நீங்க சொல்ற மாரி அந்த ஃபர்கிவ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரையும் மன்னிச்சிடணும். ஓகே. அப்பதான் நம்ம ரிலீவ் ஆவோம். நம்ம நம்ம ரிலீஃப்க்கு தான் நம்ம அத நினைக்கிறதே. ஸோ அவங்க அவங்க கர்மாவ அவங்க அனுபவிச்சுக்கட்டும். நான் வந்து மன்னிச்சுடுறேன். என் சைட்லேருந்து நான் மன்னிச்சுடுறேன். அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரையும் யார் யார் நமக்கு பண்ணியிருக்காங்களோ, என்ன பேக்ல இருக்கோ எல்லாரையும் நம்ம மன்னிச்சுட்டோம்னாலே நம்ம மனசு பாதி ஃப்ரீ ஆயிடும். அந்த ஃப்ரீயா இருக்கிற மைண்ட் தான் சுத்தி ஆகும். அதுதான் சுத்தம். அதுல தான் எந்த ஒரு அழுக்கும் வராது. இதெல்லாம் ஒரு அழுக்கு. இந்த மாரி இருக்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம எடுக்கணும். ஒரு புக்ல நான் படிச்சேன். அது கரெக்ட்டா அவங்களோட இதெல்லாம் அவங்கவங்க தாட்ஸ். அவங்க எழுதுறவங்களோட தாட்ஸ் தான் நான் நினைக்கிறேன். அவரு ஒரு புக்ல போட்டிருந்தாரு, ஹி வாஸ் பிளெஸ்ட் வித் பீயிங் ஹேண்டிகேப்ட். அதாவது ஏதோ ஒரு சென்ஸ் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். பீயிங் பிளைண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நம்ம வந்து இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு சென்ஸா இல்ல 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 இல்லன்னு சொல்லிட்டு கடைசியில டோட்டலி வி ஆர் கோயிங் டு மெர்ஜ் வித் த ஆத்மன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட அப்ரோச் அப்படித்தானே இருக்கு. கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் தானே பண்ணி. ஆமா. அப்ப நான் அந்த புக்ல படிச்சது வந்து எனக்கு ரொம்ப ஆப்டா இருந்தது. ஆஹா, பிளைண்டா இருந்தா அது ஒரு பிளெஸிங் மாதிரி அவர் அப்ரோச் பண்றாரு. மற்றபடி ஒவ்வொரு சென்ஸா இல்லாத மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அந்த இக்னோரன்ஸ் இஸ் பிளஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு ஈக்குவலண்டா போற மாதிரி இருக்கு. அப்ப இக்னோரன்ஸ் நல்லதோ அப்படிங்கலாம் வந்து எனக்கு தாட் வருது. கரெக்ட் அது. இல்ல அவர் எதனால வந்து கண்டு இல்லைனாலும் என்ன ரீசன் சொல்றாரு? ஹி வாஸ் மைண்ட் எப்படி நமக்கு வேவர் ஆகுது அப்படின்னா சென்சஸ் கொடுக்குற இன்புட்னாலதான் வந்து நம்மளோட மைண்ட் அங்க இங்க அலப்பாயுது ஆக்சுவலா இல்லையா. ஸோ இப்ப நான் குருடா இருந்தேன்னா நான் எதையுமே பார்க்க மாட்டேன். அதாவது ஒரு 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 ரொம்ப அட்ராக்டிவ் திங் நான் பார்க்கலன்னா மை மைண்ட் வில் நாட் வேவர் இல்லையா. அப்படிங்கிற பட்சத்துல இட்ஸ் தட் எ பிளெஸிங். ஸோ இந்திரியங்களை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க படிச்ச இதுல அப்ப கண்ணு இல்லாம மூக்கு எதுவுமே 5 இந்திரியங்கள் இல்லாம இருந்தா ரொம்ப ஈஸியாச்சு. ஏன்னா இன்புட் எதுவுமே போகாது அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படி கிடையாது. மனசுங்கிறது ஆந்தர் இந்திரியம். அது எப்படி வேணா ஒர்க் ஆகும். இப்ப இன்புட் இன்னொன்னு நமக்கு மனசுக்கு 2 விதமான இன்புட். இந்திரியங்கள் மூலமாவும் ஒண்ணு வரும். வாசனா மூலமாவும் ஒண்ணு வரும். ஆனா இந்த இந்திரியங்களை வச்சுதான் நம்ம வாசனைகளை மாத்திக்கவே முடியும். அதுக்கு தான் இந்திரியங்களே குடுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா ஆண்டவன் படைப்புல எதுக்கு இந்திரியங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா நாமளே திரும்பி திரும்பி தப்பு பண்ணிட்டு திரும்பி திரும்பி நம்ம வந்து வாசனைகளை போட்டுட்டு இருக்கோமேன்னு. அது புரியாதவங்களுக்கு. இந்த நாலேஜ் எப்போ வருதோ அப்ப இந்திரியங்களை நம்ம நல்ல விதமா யூஸ் பண்ணுவோம்.
ஸோ நல்ல விதமா யூஸ் பண்ணி நம்ம வாசனைகளை கரெக்ட் பண்ணி வாசனைகளை நல்ல வாசனைகளா மாத்தி வாசனைகளே இல்லாம நம்ம ஆக்கிறதுக்கு தான் நம்ம பிறவியே. அதுக்கு இந்திரியங்கள்ல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணவே முடியும். போய் வாசனைகள்ல ஒர்க் பண்ண முடியாது, மனசுல டைரக்டா ஒர்க் பண்ண முடியாது, மனசுல தாட்ஸை வேணா வாட்ச் பண்ண முடியுமே தவிர அங்க ஒர்க் பண்ண முடியாது. நாம எங்க ஒர்க் பண்ண முடியும்? இந்திரியங்கள்ல தான் ஒர்க் பண்ண முடியும். அதனால இப்போ ஒரு 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 பேடா ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்சன். ஸோ அந்த பேட் பர்சனுக்கு மேபி அவர் இந்த இந்திரியங்களை தப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு தோணும், ஐயோ இந்த இந்திரியங்களே இல்லாம இருந்தா நான் நல்லாவே இருந்திருப்பேனே அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்திரியங்கள் மூலமா இந்திரியங்களை 2 விதமாவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மனசை எப்படி நம்ம வந்து 2 விதமா யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதே மாதிரி தானே இந்திரியங்களும். அப்ப நமக்கு இந்த இன்புட் எல்லாம் போய் இந்திரியங்களை நல்ல விதமா போட்டா தான் என் வாசனைகளையே நான் மாத்த முடியும். அப்ப இந்திரியங்களே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், இன்புட்டே போகாது. இன்னொன்னு, அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். இப்ப இந்திரியங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து முக்திக்கு வழி கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா புரிதலே இருக்காது. இந்திரியங்கள் மூலமா உள்ள போகணும், உள்ள வாங்கணும், அந்த மனசை அனலைஸ் பண்ணணும், மனனம் பண்ணணும், அதுக்கப்புறம் புத்திக்கு கொண்டு வரணும், அதுக்கப்புறம் பிரம்மத்தை காசு, இவ்வளோ வேலை இருக்கும்போது இந்திரியங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு இப்போ நான் வந்து எனக்கு கோவம் ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அவர் என் ஹஸ்பண்ட் வந்து கோவம் வந்து தூக்கத்துல படவே மாட்டார் அப்படின்னு சொல்றது பெருமை கிடையாது. தூக்கத்துல யாருமேக்குமே கோவம் வராது. அப்ப இந்திரியங்கள் இல்லைன்னா நான் முக்திக்கு போவேன்னு எப்படி சொல்ல முடியும்? அது பெருமை கிடையாது. விவகார ரீதியில புரியுதா? விவகார ரீதியில இப்ப எனக்கு வந்து நல்ல வேலை காது கேட்கல, என்னை பத்தி ஏதோ சொல்றாங்க, சோ அதெல்லாம் எனக்கு உள்ள போகாது. ஓகே, எனக்கு காது கேட்கல, நான் அதை இப்படி எடுத்துக்கிறேன். சோ என் மனசு பாதிக்காது, நல்லதா போச்சு எனக்கு கேட்கல அப்படின்னு வச்சுப்பேன். ஆனா எனக்கு காது கேட்டா வலிக்காம இருக்கணும். அதுதான் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட், எவால்வ்மெண்ட். எப்போ எனக்கு எல்லாமே இருக்கணும். ஆனா அதானே வைராக்கியத்தோட நம்ம வந்து வசீகாரம்னு பாக்குறோம் இல்லையா? எல்லாம் கண்டு முன்னால இருக்கணும். ஆனா நான் தள்ளி இருந்து பார்த்து நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப நான் என் காது கேட்கவே இல்லை, அதனால நான் சந்தோஷப்படுறேங்கிறது பெருசா, எனக்கு காது கேட்டு எல்லாத்தையும் உள்ள வாங்கி என்னை வந்து அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கிறது தானே பெருசு. ஆனா அது இந்திரியம் ஒர்க் ஆகல, அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. அதை நான் இப்படி பாத்துக்கிறேன். சரி, ஓகே, அட்லீஸ்ட் எனக்கு வந்து யாரும் என்ன பேடா சொல்றது என்ன மனசை பாதிக்காது இல்ல அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனா உன்னை சாதகனுக்கு அப்படி கிடையாது. சாதகன் எப்படி பார்க்கணும்னா, இந்திரியமும் வேலை செய்யணும், உள்ள மத்தவங்க பேசுறதையும் நான் வாங்கிக்கணும், ஆனா எனக்கு உள்ள அடிக்க கூடாது. நான் அதை வந்து நான் என்னோட சம்பந்தப்படுத்திக்க கூடாது. நான் என்னோட எப்போ நான் சம்பந்தப்படுத்திப்பேன், எனக்கு ஞானம் இல்லைன்னா மற்றவங்க பேசுறத நான் கேட்கும்போது அதை என்னோட எனக்கு நடந்ததா நான் சம்பந்தப்படுத்திட்டு நான் வருத்தப்படுறேன். என் மனசுல வாங்கிக்கிறது, என் மனசு என்னோடது, ஸோ நான் கஷ்டப்படுறேன். ஆனா ஒரு சாதகனுக்கு மனசே தள்ளி இருக்கு, மனசே நான் கிடையாது. ஏன்னா தாட்ஸை நான் வாட்ச் பண்றேன்னு வந்துட்டாலே அது வேற, நான் வேற. அப்ப இவங்க சொல்றதெல்லாம் இந்த சரீரத்தை, சரீரமா இருக்கிற என்ன அப்படிங்கும்போது அது என்ன இல்லை, ஆக்சுவலா நான் வேற. அப்ப என்னை பாதிக்காம இருக்கணும். ஸோ காதுலையும் கேட்கணும், கண்ணுலையும் நான் வந்து ஏதோ எனக்கு பிடிக்காத யாராவது பண்ண போது நான் பார்த்தும் நான் கோவப்படாம இருக்கணும். ஏன்னா நான் இப்படி என் பார்வை மாறிடுச்சு. நான் எப்படி பாக்குறேன், நான் வேற, இந்த இந்திரியங்கள் வேற, நான் வேற, என் மனசு வேற, நான் வேற, என் புத்தி வேற அப்படின்னு பார்க்க கத்துக்கும் போது இதெல்லாம் கேட்டா கூட என்னை பாதிக்க கூடாது, அப்படித்தானே எடுத்துக்கணும். ஆனா விவகார ரீதியில நம்ம என்ன சொல்றோம், காது கேட்கலன்னா நான் அதை இப்படி எடுத்துக்கிறேன், பாசிட்டிவா எடுத்துட்டு ஓகே என்ன அஃபெக்ட் பண்ணாது இல்லைன்னு அப்படி எடுத்துக்கிறேன். பட் சாதகனுக்கு அப்படி கிடையாது, கேட்கவும் செய்யணும், உள்ள பாதிக்காமையும் இருக்கணும். அதுதான் எவால்வ்மெண்ட் இல்லையா? மௌன விரதம் வந்து ஒரு ரூம்ல தண்ணி பாட்டில் வச்சுட்டு எதுலயும் இன்வால்வ் பண்ணாம அப்படியே எச்சரிக்கையா இருக்கணும். எந்த இதுவுமே யோசனையும் அது எந்த இந்திரியங்களுக்கும் வேலை கொடுக்காம. பட் எனக்கு என்ன பண்றதுன்னா, நானும் மௌன விரதம் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து வேலை செஞ்சுட்டே மௌன விரதம் பண்றது, எல்லா இந்திரியங்களுக்கும் எல்லாம் கொடுத்துட்டு பண்றது இன்னும் கண்ட்ரோல்டா தெரியுது. மனசுக்கு இன்னும் கண்ட்ரோல். ஏன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அது பிடிக்காம இருக்கு, பட் ஐ எம் நாட் ஏபிள் டு டாக். சோ இல்ல, எனக்கு இது சம்பந்தமே இல்லை, நான் அப்படி எனக்கு இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியுது. சோ தட் வில் பி மோர் எஃபெக்டிவ்னு இல்ல, அது அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற மௌன விரதம் எடுத்தாதான் இதா இருக்கு. அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் வருங்கிறது ஒரு டவுட்.
இப்ப நீங்க சொல்ற மெத்தட் வந்து ஜென்ரலா நான் வேலை செய்யும் போதும் என்னை இந்திரியங்கள் அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கணும். நீங்க மௌன விரதத்துல வந்து இருக்கும்போது மட்டும் இல்ல, இன் ஜென்ரல் எப்பவுமே இந்திரியங்களோட இருக்கணும். இந்திரியங்களோட செய்யற வேலையை செஞ்சுட்டு இருப்போம். ஆனா அதுல ஒட்டாம இருக்கணும். அதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம, இரிட்டேட் ஆகாம இத மாதிரி இருக்கிறது தான் எவால்மெண்ட். பட் இதை ஸ்பெசிஃபிக்கா நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இப்போ அந்த காலத்துல ஒரு குகையில போய் தவம் பண்ணுவா. நம்மளால அது பண்ண முடியாது. ஏன் குகையில போய் தவம் பண்ணா? அவன் மாட்டு குடிச்சிட்டு எனிவே காட்டுல யாரும் இருக்க போறது இல்ல. அவங்க மாட்டு பாறை மேல உட்காந்துருக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனாலும் அந்த குகைக்குள்ள எதுக்கு போகணும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் நமக்கு இந்த மௌன விரதம்ங்கிறது. ஒரு ரூம்ல போய் இருந்தோம்னா இந்த புத்தி வேலை செய்யணும். இந்த புத்தியில நிறைய நம்ம தாட்ஸை கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ் நம்ம கேட்டது, இந்த மாதிரி சத் விஷயங்களை உள்ள கொண்டு போகணும். அதை அனலைஸ் பண்ணணும், மனனம் பண்ணணும். அப்படிங்கும் போது இந்திரியங்களோட நம்ம இருக்கும்போது அஃபெக்ட் ஆகாம இருக்கலாம். அது இன் ஜெனரல் நமக்கு எவால்மெண்ட் ஆகும்போதே அது வந்துடும். பட் என்ன ஆகும்னா, இந்த புத்தி வந்து இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே நீங்க இதை நோட் பண்ணலாம். மனசு அந்த இந்திரியம் ரெண்டும் சேரும் போதுதான் அது என்ன பண்றோமோ அது உள்ள போகும். நமக்கு ஒரு பொருளை பாக்குறோம்னா வெறும் கண்ணு பாக்குறது இல்ல, மனசும் அங்க போய் உள்ள போதுதான் அந்த இன்புட் நமக்கு போகிறது இல்லையா? அப்போ இந்த மாதிரி அந்த மனசு நாம நினைச்சுப்போம் ஒரே சமயத்துல நிறைய தான் வேலை செய்யறோம், நிறைய பாக்குறோம்னு. கிடையாது. இன்புட் ஒன்னொன்னாதான் உள்ள போகும். இது வந்து நியாயசாஸ்திரத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. இதுலயுமே அப்படி அதுதான் ப்ராசஸ். மனசு ஒன்னொன்னாதான் எடுத்துக்கும். நாம நினைச்சுப்போம் நம்ம ஒன்ன கேட்கும் போதே நம்ம வந்து இன்னொன்னு படிச்சுக்கிறோம், இல்ல இன்னொரு வேலை செய்யறோம். இதை பண்ணும் போதே அந்த மனசை நீங்க மைன்யூட்டா பார்த்தீங்கன்னா அது ஒரு செகண்ட் இங்க இருக்கும், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இங்க இருக்கும். அது ஒன்னொன்னாதான் உள்ள வந்து இன்புட் அனுப்ப முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதோட இந்திரியங்களோட வேலை செய்யும் போது மேபி நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம இருக்கலாம். அது எவால்மெண்ட் பேஸ்ட். நான் என்ன சொல்றேன், இது நீங்க உள்ள போகும்போது தான் யூ வில் கிவ் மோர் டைம் டு திங்க். அந்த புத்திக்கு வேலை கொடுக்க முடியும். ஏன்னா புத்தியில தான் நம்ம நிறைய அத பிரம்ம தியானமோ பிரம்மத்தை நம்ம கொண்டு வருதோ அந்த அந்த ஒரு வேலை நடக்கிறது எல்லாமே புத்தியில தான். ஸோ புத்திக்கு நிறைய டைம் வேணும். அப்ப நம்ம உள்ள போய் உட்காண்டாதான் இந்த இந்திரியங்களை அப்படியே ஃபுல்லா ஷட் ஆஃப் பண்ணினாதான் இந்த புத்திக்கு நிறைய நம்ம வேலை கொடுக்க முடியும். எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து அனலைஸ் பண்றது, தாட்ஸை வாட்ச் பண்றது, இந்த மாதிரி நிறைய எஃபெக்டிவா போடுறதுங்கிறது மௌன விரதத்துல தான் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க வேலை பண்ணிட்டே பண்ணும்போது நான் வந்து சம்பந்தப்படலைங்கிறது எவால்மெண்ட். இட்ஸ் ஓகே, குட். ஆனா மௌன விரதம் இஸ் ஸ்பெசிபிக்கலி யூ ஹாவ் டு சிட். அப்பனா தான் உங்களால இன்னும் நிறைய ஒர்க் பண்ண முடியும், உள்ள போக முடியும், இன்னும் உள்ள தியானம் பண்ணணும். இன்னும் நம்ம இந்த கிளாஸஸ்ல நான்லாம் பத்தி பார்க்கும்போது அந்த நானெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கனவை பத்தி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம். அப்ப கனவுல எங்க போறோம், அந்த ரிசர்ச் எல்லாமே அந்த மௌன விரதத்துல நிறைய நம்ம இன்னும் டைம் போடணும். அப்பதான் அதை அனலைஸ் பண்ண முடியும். அப்போ உட்கார்ந்து மனசுக்கு அந்த தாட் வரும்போது, தாட்டுக்கு நமக்கு ஒரு பதில் கிடைக்கலன்னு இருக்கும்போது தென் இட் வில் கெட் ஷட் ஆஃப். அப்படி ஆயிடுறது. அதுக்கப்புறம் தூக்கம் தான் வருது. அப்போ அப்படி இருக்கும்போது கேன் வி கீப் ஆன் வாக்கிங்? அந்த மாதிரி பண்ணலாமா? நடந்துட்டே இருக்கலாமா? நடக்கலாம், தியானம் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு கேள்விக்கு எனக்கு அதுக்கு பதில் கிடைக்கணுங்கிற போது நீங்க அதுக்கு ஆன்சர் கொடுக்குறீங்க. அப்படி எனக்கு கொடுக்குற மாதிரி அந்த சூழ்நிலை இல்லை அந்த இடத்துல. சோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஷட் ஆஃப் ஆகுது. சோ நெக்ஸ்ட் தாட் அது வாட்ச் பண்றேன். சோ அங்கேயும் இந்த மாதிரியே தான், கேள்விக்கு பதில் இல்லை. தென் என்ன ஆகுது, ஒரு 2-3க்கு இப்படின்னு ஆகும்போது மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஷட் ஆஃப். அப்புறம் தூக்கம் தான். நீங்க மனசு எப்பவுமே என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல பாரு, இந்த ஃபைல பாருன்னு ஒவ்வொரு தாட்டா கொடுத்துட்டு இருக்கோம். அதை நாம அனலைஸ் பண்ணினோம்னா, அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுலயே டிராவல் ஆயிடும். அந்த தாட்டு திங்கிங்கா மாறிடும். அப்ப இந்த மனசு பேசாம இருக்கும். ஓகே, இப்ப ஒரு குழந்தை அலருது, ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தா அது பேசாம இருக்கும். அதனால அது நல்ல குழந்தைன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால அந்த தாட் கூடயே நம்ம டிராவல் ஆகும்போது அது பேசாம இருக்கும். எப்ப நம்ம தாட்டை வாட்ச் பண்றோமோ அப்போ அந்த தாட்டு விழுந்துரும். அப்ப அந்த மனசுல தாட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, மனசு காம் ஆயிடும். அப்ப இந்த மனசு என்ன பண்ணும், நம்ம சொல்றத கேட்கல, சரி தூக்கத்தை கொடுக்கலான்னு தூக்கத்தை கொடுக்க பார்க்கும். நோ, அப்பவும் நம்ம அவேர்னஸோட இருந்து அந்த மனசுல தாட் வராம நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் தியானங்கள் இல்லை எக்ஸசைஸ் பின்னாடி பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த தாட்டை நம்ம நானும் ஒசத்த அந்த மனசுல தாட்ஸ் இல்லாம போகும்போது மனசு கீழே விழுது. ஸோ நானும் மனசும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ மனசுக்கு இல்லாமையும் நான் இருக்க முடியும், இருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்பதான் ரியலைஸ் பண்ணுவோம்.
அந்த தூக்கத்துக்கு நம்ம தூக்கத்தை கொடுக்கும் தான், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அதுக்குதான் நான் சாப்பிடாம இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா சாப்பிட்டா அந்த தமசும் சேர்ந்து இந்த மனசும் சேர்ந்து அப்படியே ஒரு நித்ராதேவிக்கு கூட்டின்னு போயிடும். ஸோ அதனால தான் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருக்கும்போது ஓரளவு நம்மளால தியானமோ இதுவோ கொஞ்சம் கொண்டு போகும். அப்ப நீங்க தூக்கம் இப்ப கூடாது, நான் பின்னாடி ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன், அப்ப வேணா நீங்க அந்த தூக்கத்தை வச்சுட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். அது அப்புறம் பட் ஆக்சுவலா இன் ஜென்ரல் தூங்காம நீங்க வந்து நானை வாட்ச் பண்றது இஸ் பெஸ்ட். அது நம்ம பின்னாடி பண்ணுவோம். பட் தூக்கம் வரும், நான் இல்லைன்னு சொல்லல, அதையும் நம்ம ஜெயிக்கணும். How to control my mind? I have lot of external disturbance. External force வந்து பாத்தீங்கன்னா மேபி மை ஸ்பவுஸ் ஆல்சோ. அதை வந்து அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. They want to have their routine life. 7 மணியானா சாப்பாடு போடணும், 8 மணியானா அவங்களுக்கு என்ன வேணும் அதை தான் பண்றாங்களே ஒழிய, as you said, நமக்குன்னு நம்ம வந்து we want to have some liberty அப்படின்னு கொஞ்சம் பிரைவசி எடுக்கணும்னு நினைச்சா அதை வந்து அதுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. என்னால ஐ எம் நாட் ஏபிள் டு சிட் இன் மெடிடேஷன் ஈவன் மோர் தென் 5 minutes. அப்புறம் அந்த இது சொன்னீங்க மௌன விரதா, அது பாத்தீங்கன்னா டு பி ஆனஸ்ட் என்னால 2 minutes கூட இருக்க முடியல. ஏன்னா அப்பதான் போனு, அப்பதான் சண்டை, நிறைய சண்டை வருது மேடம் வீட்டுல. அதாவது அன்னெசரி அன்வான்ட். அந்த இது யோசிச்சு பார்த்தோம்னா வை ஷவுட்டட்னா ஒண்ணுமே தெரியாது. ஒரே ஒரு ரீசன், ஐ எம் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஹிம். அதுதான் இப்ப மெயின் கிரக்ஸ் ஆஃப் த லைஃப்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அவருடைய ரொட்டீன்னு நான் கவனிக்க மாட்டேங்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தடைகள் இருக்கதான் செய்யும். இதுதான் தாபத்ரயம்னு சொல்றது, பாகவதமும் சொல்றது, வேதாந்தமும் சொல்றது. இந்த தடைகள்ங்கிறது தான் நம்ம 3 தடைகள்னு பார்த்தோம் இல்லையா? இது இருக்கும். we have to accept. இல்லாம நம்ம ஒண்ணு பண்ணணுங்கிறது அதுவும் நல்ல விஷயம்னா கண்டிப்பா தடைகள் முதல்ல வரத்தான் செய்யும். ஸோ அந்த ஆங்கிள் அதனால நம்ம அவங்க மேல ஒரு துவேஷமோ இல்லை இப்படி பண்றாங்க பாரு அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்க வேண்டாம். இது இட்ஸ் குவைட் நார்மல். இதுக்கு தான் பிறந்திருக்கோம். நம்ம தான் நார்மலா இப்ப வந்துடும். நம்மளே லேட்டா தான் புரிஞ்சுட்டு இருக்கோம். சரி, நமக்கே முன்னாடி யாராவது இப்படி பண்ணியிருந்தா மேபி நம்மளே இரிட்டேட் ஆயிருப்போமா இருக்கும். நமக்கு புரிதல் வந்துருதுங்கிறதுனால அவங்களுக்கும் வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஸோ மேபி அவங்களோட புரிதல் கம்மியா இருக்கலாம் இந்த விஷயத்துல. அப்படிங்கும் போது நம்ம பொறுமையா தான் திதீக்ஷால தான் இருக்கணும். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, சொசைட்டி. இந்த சொசைட்டி எப்பவுமே மேபி இருக்காங்க, ஆனா கூட மேல் டாமினேஷன் ஜாஸ்தி. நம்ம அப்படியே பழகி அதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப இதே இது ஒரு ஜென்ஸ் வீட்டுல உள்ள ஒரு ஹஸ்பண்டோ ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு இதுக்கோ இல்ல ஒரு பிசினஸோ ஏதோ ஒண்ணு அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க, இல்ல அவங்க பாதையை மாத்துறாங்கன்னா we will support. அதுதான் நம்மளோட மென்டாலிட்டி. பட் நாம ஏதாவது ஆரம்பிச்சோம்னா, நாம பாதையை மாத்தினோம்னா they can't accept. இது வந்து சொசைட்டி முன்னாடியே அவங்களுக்கு கொடுத்த ஒரு பிராக்டிஸ். அதனால அவங்களுக்கு மைண்ட் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணாம எதுக்கு இவங்க இன்னொரு கிளாஸ்ல போய் உட்காரணும், இதையே இவங்க மோட்சமா நினைச்சுக்கலாமேங்கிற அளவுக்குலாம் அவங்க இருக்கும் அவங்க தாட். அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சொசைட்டி அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். இப்பதான் கொஞ்சம் சொசைட்டி மாறின்னு வருது இல்லையா? ஸோ அந்த மாறச்சே சில ஃபெமினிசம் சில ஃபீமேல் பண்றது வந்து அவங்களுக்கு கடுப்பாருது. ஸோ இப்படி இருக்குமா அப்படி இருக்குமாங்கிற இது இந்த ஒரு பிரளயம் நடக்கிறச்சே ஒரு குழப்பம் வருந்தானே செய்யும். ஸோ அதனால சில இடங்கள்ல அது தப்பாவும் போறது, அதுக்கப்புறம் அது கரெக்டா ஆகும் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த அந்த சொசைட்டி ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களோட நார்மல் திங்கிங்கே அப்படிதான் இருக்கும். எனக்கு செய்யாம என்ன பெரிய சர்வீஸ் அப்படின்னு. அதே நாம அப்படி நினைப்போமா? எனக்கு செய்யாம அங்க என்ன வேற சர்வீஸ் நினைக்க மாட்டோம். அதுதான் they are take it for granted. ஸோ நல்ல விஷயத்துக்கு போனா கூட அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து இதை விடணுமா, இதனால சண்டை வருதே அப்படின்னு கேட்டா நோ. அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நோ, நான் விட மாட்டேன். ஏன்னா என்னோட ஆத்ம முன்னேற்றத்தை யாரு பாக்குறது? நான் தான் பார்த்தாகணும். இதை வந்து ஒரு பையனோ ஹஸ்பண்டோ பொண்ணோ யாருமே இதை பண்ணிட முடியாது இல்லையா? இது நான் அவங்கவுங்க ஆத்ம முன்னேற்றத்தை அவங்கவுங்க தான் பார்த்தாகணும். இதுக்கு வேணா ஹெல்ப் வேணா பண்ணலாமே தவிர மற்றவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நான் இதுல மாற போறது இல்லைங்கிறத நம்ம தான் உறுதியா இருக்கணும். என்ன வேணா வரட்டும், ஆட்டமாமே வெடிக்கட்டும், நான் இப்படிதான் இருப்பேன். நம்ம இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் திதிக்ஷால பார்த்தோம். நம்மளோடது கரெக்டா இருந்தா நம்ம அதுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும்.
சொல்லி பார்க்கலாம், எடுத்து சொல்லலாம். அதுக்காக நம்ம சண்டை போடணுங்கிறது இல்லை. எனக்கே நீ டைம் கொடுக்க மாட்டேங்கிற, ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறன்னு நம்ம சண்டை போட வேண்டாம். பட் எடுத்து சொல்லணும். மனுஷ பிறவி எடுத்திருக்கிறதே இதுக்கு தான். அப்படிங்கும் போது நான் இதுக்கு டைம் இந்த வயசுல கூட கொடுக்கலன்னா அப்புறம் எப்போ கொடுக்கறது? எப்போ இந்த சரீரத்தை விடுவோம்னு தெரியாது நமக்கு. ஏதாவது பாண்டு கிண்டு இருந்தா பரவாயில்ல, இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கு, 20 வருஷம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நமக்கே தெரியாது. அதனால நம்ம ஆல்ரெடி லேட். அப்படிங்கும் போது நான் இதுக்கு போடத்தான் செய்வேன். நீங்க வந்து அட்ஜஸ்ட். ஆனா அவங்க தேவைகளை நம்ம எதுவும் குறைச்சிக்க போறது இல்லை. என்ன தேவையோ பசங்களுக்கோ இதுவோ நம்ம பண்ணத்தான் போறோம். அந்த ஆங்கிள் பார்க்க சொல்லணும். ஸோ நான் வந்து இந்த என்ன வேணுமோ அதை நான் பண்ணதான் செய்யறேன். ஆனா அதையும் மீறி என்னோட டைம்னு எனக்கு வேணும், எனக்கு பிரைவசி வேணும், எனக்கு ஸ்பேஸ் வேணுங்கிறத அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நம்ம எப்பவும் 24/7 அவைலபிளா இருப்போங்கிற தாட் அவங்களுக்கு வந்து சொசைட்டி கொடுத்துருது. அதை நம்ம தான் சொல்லி புரிய வச்சு எடுத்தாகணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லட்டும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து நம்ம காதுல என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். பட் திஸ் இஸ் கரெக்ட், இதுக்கு தான் எடுத்துரும். அவங்களுக்கு புரிதல் இல்லை, இந்த ஏரியாவுக்கு வரல. அது வந்து நம்ம இறக்கப்படணுமே தவிர, ஐயோ இவ்வளவு வயசாயும் வரல அப்படிங்கிற ஒரு இறக்கம் நமக்கு இருக்கணும். பாவம், இது திருப்பி பிறந்துதான் ஆகணும். அப்படிங்கும் போது நம்ம நல்ல பாதையில போயின்னு இருக்கோம், இது கரெக்டான பாதைங்கும் போது சண்டை வந்தாலும் வரட்டும். சண்டைங்கிறதா நம்ம இப்ப 2 கை அடிச்சா தானே சத்தம் வரப்போகுது. நம்ம ஒன்றும் சண்டை போட வேண்டாம். பட் நம்ம பாயிண்ட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் இப்படிதான் இருப்பேன். என்ன ரிலேட்டிவ்ஸ் வந்து இருந்தாலும் சொல்லட்டும், நான் போற பாதை கரெக்ட், நான் இதுல இருக்கேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது தேவைகள்னா நான் கண்டிப்பா நான் அதை பண்றேன். பட் ஆல்வேஸ் அவைலபிள், குக்காவும் இருப்பேன், டிரைவராகவும் இருப்பேன், எல்லாமும் இருப்பேன். அது பண்ணக்கூடாது. என்ன அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, எனக்குன்னு ஸ்பேஸ் வேணும். அந்த டைத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுலையும் நாம அஃபெக்ட் ஆகக்கூடாது, நாம அட்டாச் ஆகக்கூடாது. டிட்டாச்சா இருந்து சொல்லணும். ஸோ அவங்க சொல்ற வார்த்தைகளோ இதுவோ நம்மளை பாதிக்கிறது அப்படின்னுட்டாலே நம்ம இன்னும் எவால்வ் ஆகலை, இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அது பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க மேலதான் தப்பு அது. அப்போ அப்படிங்கும் போதே அதுக்கு வேல்யூ இல்லை. இருந்தாலும் என்னோட ரிலேட்டிவ்ஸ்ங்கிறதுனால நான் எடுத்து சொல்ல வேண்டியது என் கடமை. ஏன்னா நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன் ஃபேமிலிலங்கிறதுனால நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பொறுப்பு, கடமை எல்லாம் ஓகே. அதனால அஃபெக்ட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. பொதுவா நம்ம வந்து இப்ப நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றப்போ நம்ம முந்தி உள்ள குவாலிட்டிலேருந்து மாறுறோம். கரெக்ட், அது நல்ல நமக்கு தெரியுது. சிச்சுவேஷன்ஸ் நம்ம நல்லது பண்ற இடத்துலயே ஆப்போசிட் தப்பா பண்றப்போ, தப்பா ஆறப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு எமோஷன் ஒரு பிளாஸ்ட் ஆகுது இல்ல, வருத்தப்படல. பட் ஆனா அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து தெரிவிக்கதான் செய்யறோம். அது வீடா இருக்கட்டும், ரிலேஷனா இருக்கட்டும், க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கட்டும், அந்த சூழ்நிலையில நான் தப்பே பண்ணாமே நம்ம பயங்கர ஒரு இதுல நம்ம பேச வேண்டியதாயிரும். அது எப்படி பண்றது? அது அப்படி பேசணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றதாவே இருக்கட்டும், என் டாக்டருங்கள காலையில சாப்பிடறதுக்கு வர சொல்லியிருந்தா நான் மத்தியானம் சாப்பிடறதுக்குன்னு நினைச்சினேன். நீங்க எப்படி நான் சொல்லி சாப்பிடறதுக்குன்னு வர அத்தனை இடம் சொன்னேன்ல, சரின்னீங்கல்ல அப்படின்னா நான் மத்தியானம்னு நினைச்சிருந்தேன். அந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கறது அந்த இடத்துல வர்த்தனை செய்யுது. இந்த சிச்சுவேஷனே எடுத்துட்டா கூட 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை, அதையும் நீங்க அக்செப்ட் பண்ணணும். அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன் கேப், அவ்வளவுதான். ஸோ அதனால இது வந்து அவங்க மேலேயும் நான் ஃபுல்லா தப்புன்னு சொல்ல மாட்டேன், உங்க மேலேயும் தப்பு கிடையாது. இது வந்து நீங்க எப்படி கரெக்டா எடுத்துட்டீங்களோ அவங்க அதை அப்படி கரெக்டா எடுத்துட்டாங்க. ஸோ அதனால இதுல வந்து அவங்கள குறை சொல்றதுக்கோ தப்பு சொல்றதுக்கும் எதுவும் கிடையாது. இதுல தான் நம்ம பார்க்கணும் நம்ம மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னு. அவங்க சொல்றாங்கிறதுக்காக நானும் இறங்கி அவங்களோட கூட பேசுறேன் அப்படின்னு சொன்னா அது சண்டையில தான் முடியும். எனக்கு புரியறது ஃபர்ஸ்ட், அதை ஒத்துக்கோங்க. எனக்கு புரியறது, நீங்க அவங்க பேசுறது நமக்கு புரியறது, ஓகே. அவங்க மேல தப்பு கிடையாது, அவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்திருக்காங்க, நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம், நம்ம இல்ல அவங்க சரியா கம்யூனிகேட் பண்ணல, ஏதோ ஒண்ணு. ஸோ அதனால நம்ம வந்து அதை முதல்ல அவங்களுக்கு வந்து நம்ம யங்கர் ஜென்ரேஷன்ங்கிறதுனால நம்ம வந்து இப்படிதான் போகணும், அப்படிதான் பேக்ல ஒண்ணு இருக்கும். நோ. ஸோ ஈக்குவலா பாருங்க. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். என்னால நான் வந்து இந்த மாதிரி நினைச்சுட்டேன். ஸோ மிஸ்கம்யூனிகேஷன், யார் மேலேயுமே தப்பு கிடையாதுங்கிறத நீங்க அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே கூட சொன்னோம்னா, அந்த அகங்காரம் யாருக்கு ஜாஸ்தியா இருக்கோ, அந்த நான் சொல்ற ஸ்மால் அந்த ஜாஸ்தியா இருக்கும்போது, அகங்காரம்னா நீங்க திமிரு அப்படி எடுத்துக்க வேண்டாம், நாம இந்த படிச்ச புத்தி மனசு அந்த அகங்காரம், அந்த நான்கிறது ஜாஸ்தியா இருக்கும்போது அந்த ஆர்கியூமெண்ட்ல நான் ஜெயிக்கணுங்கிறது தான் மண்டையில ஓடின்னு இருக்கும். திஸ் இஸ் சைக்காலஜி, அப்படிதான் ஓடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம காம் ஆயிடணும். ஸோ
சொல்லதெல்லாம் சொல்லி முடிச்சுக்கிட்டோம். எல்லாம் முடிச்ச அப்புறம் நீங்க பேசும்போது அது காதுக்குள்ளேயும் போகும், மண்டைக்குள்ளேயும் உங்களுக்கு போகும். நம்ம கூட கூட பேசும்போது போக நம்ம பக்கம் நியாயம் இருந்தா கூட அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ல நான் சொல்றது கரெக்ட், நான் சொல்றது நீங்க ஒத்துக்கணும், நான் வந்து டாப், அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும் இல்லையா? சோ அப்ப நம்ம விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா சொன்னோம்னா they will listen. ஓகே, திஸ் இஸ் வாட் திதிக்ஷா, இந்த இடத்துல தான் திதிக்ஷாவை அப்ளை பண்ணோம். அப்படியே நம்மளும் உடனே வெடிச்சிட்டோம்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? நம்ம இந்த கிளாஸ்க்குலாம் வந்தோம், அவங்க வராதவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லையே. ஸோ நம்ம பொறுமையாக தான் இதை ஹேண்டில் பண்ணோம். பட் நம்ம பாயிண்ட்டை சொல்லியே ஆனோம். அது மெதுவாக தான் சொல்லணும், புரிய வைக்கணும். உலகத்துல நம்ம முந்தியெல்லாம் நம்ம வளர சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம இப்படி கெஸ் பண்ண மாதிரி ஓரளவு நம்மள மாதிரியே எல்லாரும் இருந்த மாதிரி இருந்தது. திங்கிங்கோ பிஹேவியரோ எல்லாரும் அக்கம் பக்கத்துல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பழகுறதெல்லாம் சேமா இருந்தது. ஸோ ரொம்ப நம்ம எஃபர்ட் போட்ட மாதிரி இல்லை. இப்ப பார்த்தா சரௌண்டிங்ஸ்லயோ ரிலேட்டிவ்ஸ்லயோ க்ளோஸ் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளயோ ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு மூவ் பண்ணவே முடியல. இப்ப நீங்க எப்படி டிராபிக் ஜாம் ஆனா மூவே பண்ண முடியல, அது மாதிரி ஒரு எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியாத ஒரு ப்ராப்ளம் ரொம்ப ஃபேஸ் பண்ணி ரொம்ப ஒரு இப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா நீங்க அந்த காலத்துலயும் எடுத்துக்கோங்களேன், அப்போ வந்து சிச்சுவேஷன் வேற, சரௌண்டிங்ஸ் வேற. நமக்கு அதுக்கும் முந்தின ஜென்ரேஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கும் நமக்குமே டிஃபரன்ஸ் இருந்திருக்கும் கண்டிப்பா. அவங்க சொல்லியிருப்பாங்க, ஐயோ நம்ம காலத்துல நம்ம இப்படிலாம் இல்லையே, இவங்க எல்லாம் இப்படி கேள்வி கேட்கிறாங்களா. அவங்க எப்படி எனிவே அந்த டிஃபரன்ஸ் ஜென்ரேஷன் கேப் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நமக்கும் நம்ம பாட்டி இருந்த ஏஜுக்கோ அம்மா இருந்த ஏஜுக்கோ கண்டிப்பா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஏன்னா காலம் மாறுறது, பார்க்குற சீன் மாறுறது, நிறைய வந்து சயின்ஸ் உள்ள வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மாறும்போது கண்டிப்பா இதெல்லாம் மாறத்தான் செய்யும். அதை நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று இப்போ வந்து இன்னும் நியூக்ளியர் ஃபேமிலியா போகும்போது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த மூவ் பண்றது, விட்டு கொடுக்கறது இதெல்லாம் அந்த அளவு இருக்காது. ஏன்னா அவங்க வளர்ந்த சிச்சுவேஷன் அப்படி. ஸோ அதனால நம்ம அதை முதல்ல புரிஞ்சுட்டு ஓகே நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கும் போது நமக்கு தான் தெரியணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ட்டு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், என்ன முதல்ல அவங்க மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே அவங்க என்ன ஆங்கிள் சொல்றாங்க. ஸோ எப்பவுமே ஒருத்தர் நம்ம இந்த பக்கம் பிடிச்சி இழுத்தா முடியவே முடியாது. ஒரு குளத்துல ஒருத்தர் காப்பாற்றணும்னா நம்ம தான் முதல்ல இறங்கணும், அப்புறம் தான் அவங்களை தூக்க முடியும். ஸோ நம்ம அவங்க சைடு இறங்குற மாதிரி இறங்கி தான் அவங்களை இழுத்துன்னு வரணுமே தவிர நீ அப்படி இருக்க நான் இப்படி இருக்கிறேன்னா அது வந்து கயிறு அந்து தான் போகும். ஸோ அதனால நம்மளும் அவங்க சைடு கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் ஈஸியா கூட்டின்னு வருது, கூட்டின்னு வந்துடலாம். செட்டில்மெண்ட் இப்போ ஹோல் ஹார்ட்டடா வரும். ஆனா அந்த சில சிச்சுவேஷன்ஸ், வீட்டு சிச்சுவேஷன்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இதுல எல்லாம் வரப்போ பிச்சு நம்ம அது இப்போ ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போயிடுச்சுன்னா கொஞ்சம் வீக்ஸே எடுத்துருது. ஸோ அப்போ கண்டினியூட்டி எல்லாம் விட்டு ஒரு உருப்படியா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் சரியா பிடிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சும்மா ஃபேமிலி ரொம்ப இழுக்கிறாங்க, இப்ப நல்லா தெரியுது. அது இருக்கத்தான் செய்யும். அதுதான் ஆத்தியாத்மிக தடை இருக்கும். அவங்க கர்மாவை பொறுத்து ஒரு நல்லது பண்ணும்போது உடம்பு சரியில்லாம ஏதோ ஒண்ணு இல்ல மனசு சரியா இருக்காது, சம்திங் வில் ஹேப்பன். அதெல்லாம் மீறி தான் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணோம். அது நம்மள வந்து அந்த என்ன சொல்றது, அந்த எனர்ஜி நமக்கு சோதனையை கொடுத்து பார்க்கும். நான் இதை கொடுக்குறேன் நீ வரியா பார்க்கலாம் அப்படின்னு. அதையும் மீறி நம்ம வந்து காட்டும் போது தான் அது சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் தடங்கள் இருக்கதான் செய்யும், எல்லாருக்கும் இருக்கும். இப்ப ஆசை வந்து எதுலயுமே வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, எதுலயுமே ஆசை. ஆமா. ஆனா நமக்கு எப்படி தோணும்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தா ஆசையா வைக்க கூடாதுன்னு சொல்றா, சன்னியாசியா இருக்க சொல்றாரு. இல்ல, அதுதான் கிடையாது. எல்லாத்தையும் வெறுக்க சொல்லல, எல்லாத்தோடையும் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆனா நாம என்ன பண்ணிடுவோம், நாம ஏதோ ஒரு பொருளை ஆசைப்படும் போது அதுல உள்ள ஒரு பார்ட் தான் பாக்குறோம். யதார்த்த ஞானத்தோட அந்த பொருளா அது எப்படி இருக்குமோ அப்படி பார்க்காம எனக்கு பிடிக்கிற விதமா அதை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். அப்போ என்ன ஆறுது, எனக்கு அதுல உள்ள ஒரு சுக அம்சம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறது, துக்காம்சம் தெரிய மாட்டேங்கிறது. அதனால நான் ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு ஆசை வச்சுட்டு அதை அந்த ஆசை தீவிர ஆசையாகி எனக்கு உள்ள போய் உட்கார்ற அளவுக்கு நான் வளர்த்துக்கிறேன். எதனால? அறியாமைனால, நித்திய அறிவு இல்லாததுனால. சோ நித்திய அறிவு வர வர நம்ம இதுல இருந்தெல்லாம் டிட்டாச் ஆகும். அதுக்காக வெறுக்கிறோம், ஆசையே வைக்க கூடாது அப்படி இல்லை. எல்லாமே ஒரு டிஸ்டன்ஸ். சோ தள்ளி இருந்து பார்க்க கத்துக்கணும். வைராக்கியம்ங்கிறது அதுதான். அது அந்த பொருள் இருந்தாலும் எனக்கு ஓகே, இல்லைனாலும் எனக்கு ஓகே. அதான் அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லையா, 4 ஸ்டெப்ஸ். அதுல வந்து வசீகாரம் தான்
ஆப்ட். அது அப்படிதான் இருக்கணும். அந்த பொருள் நம்மள கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. அதுக்கு நம்ம போயிடக்கூடாது. அதுக்கு எப்படி போகாம இருப்போம்? அதுல இருந்து சுகம் வரல. சுகம் வருது என்னோட ஆத்ம சுகம் தான். அப்ப அந்த பொருளுக்கு பூர்ண சுகம் கொடுக்கிற சக்தி கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அது நித்திய அறிவிலிருந்து தான் வரும். ஸோ எல்லாமே கனெக்டட். அதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த கர்ம யோகம், கிராட்டிடியூட் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸ்லோவா நீங்க டிட்டாச் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். அது ஆத்மா உணர்றதுக்கு இதெல்லாம் வழி இல்லையா? கண்டிப்பா. இதுதான் அதிகாரித்துவம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா நமக்கு ஒரு அதிகாரிக்கு முமுட்சுவா இருக்கணும்னா என்ன வேணும் அப்படிங்கறது தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம விசாரத்துக்குள்ளேயே போல, இனிமேதான் போறோம். சோ இது ஃபுல்லா நம்மளோட தகுதி, அந்த தகுதியை சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். அதுலதான் இந்த நித்திய விவேகம், விராகம் இதெல்லாம் வருது. சமாதி, ஷட்கா இதெல்லாம் வரதெல்லாம் வந்து நம்மள தகுதிப்படுத்துறது. அப்பதான் அந்த விசாரத்துக்குள்ளே முடியும். இந்த தகுதியே இல்லைன்னா விசாரம் பண்ணே பிரோஜனம் இல்லை. விசாரம் முதல்ல இன்வால்வே வராது, இன்வால்மெண்டே இதுல வராது. இது இருந்தாதான் அது வரும். ஆசை இருக்க கூடாது. இப்போ ஆசையே இல்லை, நான் வந்து எல்லா டிசைர்ஸும் விடுறேன். அப்போ அதுல மோட்சத்து மேல இருக்கிற டிசைரையும் விட்டுட்டா எனக்கு அந்த என்லைட்டன்மெண்ட்க்கு நான் தகுதியே கிடையாதா? இல்ல மோட்சத்து மேல ஆசை வச்சுதான் ஆகணுமா? அது ஒரு நெசசிட்டியா? ஆமா, அதுதான் 4வது சதுஷ்டய சாதன சதுஷ்டயத்துல 4வது குவாலிபிகேஷனே முமுட்சுத்துவம். அதாவது மோட்சத்துக்கு மேல இருக்கிற தீவிர இச்சா, அதுதான் வந்து 4th பாயிண்ட். சோ அது ஒரு தகுதி. சோ இச்சா கண்டிப்பா இருக்கணும். எதுல இருக்கணும்? மோட்சத்துக்கு இருக்கணும். சோ மோட்சம் மேல ஒரு தீவிர இச்சா இருந்தா தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த சமாதானமோ, சமாதி ஷட்கமோ, விராகமோ, நித்திய அறிவு எல்லாம் ஒர்க் ஆகுதே அதுல ஒரு ஆசை இருந்தா தானே. இப்போ ஒரு பையன் 12th படிக்கிறான்னா, நீ 12th படி அப்படின்னு சொல்றதை விட, உன்னை நீ படிச்சா இது கிடைக்கும், இது மாதிரி வேலை கிடைக்கும், இது மாதிரி இருக்கலாம்னு உன்னை காட்டித்தானே படிக்க வைக்கிறோம். அப்படித்தானே சொசைட்டி இருக்கு. சோ நமக்கு மோட்சம் வேணும்னா முதல்ல அதுல ஆசை வைக்கணும். அதை காட்டி முக்திய சொல்லி அதுல ஒரு ஆசை வரும்போதுதான் இந்த சாதன சதுஷ்டயமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ முக்தியில மட்டும் ஆசை வைக்கலாமான்னா ஒரு ஏணி மாதிரிதான். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும், செகண்ட் ஃப்ளோர் போகணும்னா ஏணியோ படியோ வேணும். அதுக்கப்புறம் அது தேவையில்லை. மேலே போயாச்சுன்னா அதுக்கு தேவையில்லை. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த முமுட்சுத்துவத்தையும் விடணும். ஆனா நமக்கு பிடிக்கிற கயிறு இப்போ முமுட்சுத்துவம் தான். அதை பிடிச்சுதான் நம்ம கிணத்துக்குள்ளேருந்து இந்த வெளியில வந்தாகணும். அதுக்கப்புறம் அந்த கயிறு வேணுமானா வேணாம் இல்லையா? இதுதான் வந்து என்னது பிணம் சுடும் தடி போல அப்படின்னு சொல்லுவா. இப்போ ஒரு சுடுகாட்டுல ஒருத்தன் பிணத்தை எரிக்கிறான்னா அவனுக்கு கம்பு வேணும். அந்த கம்பை வச்சுதான் அந்த இது பண்ணி தள்ளி விட்டு இது பண்ணுவான். லாஸ்ட்ல அந்த கம்பையும் அதுலயே போட்டுருவான். அந்த கம்பு வேண்டாம் அதுக்கப்புறம். அது மாதிரி முமுட்சுத்துவம்ங்கிறது ஃபர்ஸ்ட் வேணும், அந்த ஆசை வேணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுவும் தேவையில்லை. இப்போ பக்தி ஆர் முமுட்சுத்துவம் இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு, அதாவது இல்ல ரெண்டுமே எனக்கு வந்து ஆப்வியஸ்லி முமுட்சுத்துவம் லைக் அந்த அதுல ஆசை இருக்கிறதுனால தான் கிளாஸ்ல இருக்கேன். பட் இப்போ சரி பக்தி எடுத்துக்கோங்க, எனக்கு வந்து பெருசா பக்தி இல்ல. சோ அது எனக்கு கடைசி வரைக்கும் வரல அப்படின்னா எனக்கு நான் டுவாலிட்டியில அத்வைத்தம்ல எனக்கு பிளேஸ் இருக்கா இல்ல இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதாவது பக்தி இருந்தாதான் மோட்சம் அப்படி இல்லை. ஆனா பக்தி மார்க்கம் வழியாவும் ஞான மார்க்கத்தை பிடிக்க முடியும். இப்போ ஒரு கோவில்ல மூலஸ்தானம் இருக்குன்னா 10 ரூபா டிக்கெட் இருக்கும், 20 ரூபா டிக்கெட் இருக்கும், 50 ரூபா டிக்கெட் இருக்கும். டிக்கெட் நிறைய இருக்கும், நிறைய கியூ இருக்கும். ஆனா ஒரு மண்டபத்துல போய் எல்லாம் ஜாயின் ஆகிதான் ஆகணும். அங்க உள்ள மூலஸ்தானத்துல இருக்கிற மூர்த்தி ஒண்ணுதான். 10 ரூபாய்க்கு தனி மூலஸ்தானம், இதுக்கு மூலஸ்தானம் தனின்னு கிடையாது. ஒரே மூலஸ்தானம் தான். எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகிதான் ஆகணும். அது ஞான மார்க்கமா இருக்கலாம், இல்ல பக்தி மார்க்கமா இருக்கலாம், யோக மார்க்கமா இருக்கலாம், என்ன மார்க்கமானாலும் இருக்கட்டும். ஆனா போற இடம், அங்க தரிசனம் கிடைக்கிற இடம் ஒண்ணுதான். அப்ப முக்திங்கிறது ஒண்ணுதான். அதுக்கு வேற வேற பாதைகள் தான் இது. ஆனா நீங்க ஞான மார்க்கத்துல இருந்தா எனக்கு அது மட்டுமே போதுமானா போதும். பட் அந்த அளவு ஞானம் நமக்கு சித்தி ஆகிறதுக்கு கலியுகத்துல கஷ்டம். அப்போ நமக்கு பக்தி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பக்தி வந்தா ஒரு சரணாகதி பாவம் வரும், அந்த வினயம் வரும். ஸோ அந்த அகங்காரம் அழியும். இதெல்லாம் பக்தியில நிறைய நடக்கும். ஸோ பக்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால பக்தி இல்லாம நான் ஞானத்துக்கு போறேன் அப்படின்னா போகலாம். பட் ரிசல்ட் அவ்வளவு குயிக்கா கிடைக்குமாங்கிறது டவுட்ஃபுல் தான். இது இருந்தா ஹெல்ப் யூ எ லாட்.
பக்தியே அது வந்து பிளெஸ்டா பிராக்டிஸ்டா. இப்போ பக்திக்கே ஃபர்ஸ்ட் ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தாதான் சொல்றேன்ல. இப்போ இந்த கதா கலாஷேபம் நீ வந்திருக்கனாலே நீ ஒரு புண்ணியம் பண்ணிருப்ப அப்படின்னு விஷாகாரி சொல்லுவா அடிக்கடி. ஸோ அப்போ வந்து அந்த பக்தி வரத்துக்கே ஃபர்ஸ்ட் எனக்கு அது பிளெஸ்ஸிங்கா இருக்கணுமா? ஆமா, ஃபர்ஸ்ட் பக்தி. இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்றோம் வச்சுக்கோங்களேன், வெயிட்டை குறைக்கணும்னா யோகா பண்ணணும். அந்த யோகா பண்றதுக்கு முதல்ல கொஞ்சோண்டு எனக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கணும். அதை வச்சுட்டு நான் யோகா பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அந்த யோகா பண்றதுக்கே ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி பக்திக்கு நான் ஃபுல்லா பிளஸிங் இருந்தாதான் எனக்கு ஏதாவது காட்சி தெரியணும், எனக்கு ஏதாவது மிராக்கள் நடக்கணும், அப்பதான் நான் வந்து நம்புவேன், அப்பதான் நான் போவேன். அப்படி இருக்கக்கூடாது. பட் அந்த ஒரு ஸ்டெப் நம்ம வச்சுதான் ஆகணும். அதை நோக்கி வரும்போது அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்டெப் வச்சீங்கன்னா அது ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி வரும். பட் அந்த ஒரு ஸ்டெப் கூட நான் வைக்க மாட்டேங்கும் போது, ஏன்னா எல்லா ஜீவனுக்கும் சுதந்திரம் இருக்கு. அப்ப அந்த ஜீவன் சுதந்திரம் மூலமா தன்னை நோக்கி வரானாங்கிறது தான் ஈஸ்வரன் பார்த்துட்டே இருக்கான். ஒரு ஸ்டெப் ஒரு 10 ஸ்டெப் வந்தா போறோம், அவன் ஒரு முன்னாடி ஒரு 30 ஸ்டெப் வருவான். பட் அந்த 10 ஸ்டெப்போ 15 ஸ்டெப்போ நாம தான் ஃபர்ஸ்ட் அதை வைக்கணும். அதுக்கு தான் புத்தி இருக்கு நமக்கு. ஸோ இதுதான் நம்ம இந்த மனுஷத்துவத்துல நமக்கு உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ், அந்த அனலைஸ் பண்றது. இது மிருகங்களுக்கு அது கிடையாது. இது ப்ரோக்ராம்டு மைண்ட். இப்படி போனோம்னா அப்படிதான் போகும். அது மாத்திக்கிறதுக்கு அதுக்கு தெரியாது, ஆனா நம்மளால மாத்திக்க முடியும். அப்ப நமக்கு முக்தி வேணும், அதுக்கு பக்தி ஹெல்ப் பண்ணும். அப்படின்னா அதை நோக்கி நான் கொஞ்சம் ஸ்டெப்பு வாலண்டியரா, எனக்கு பக்தி இல்லாட்ட பரவாயில்ல, வாலண்டியரா நான் ஃபர்ஸ்ட் போடணும். ஒரு ஸ்லோகம் சொல்றதோ, கோவிலுக்கு போறதோ, அங்க போய் ஏதாவது கைங்கரியம், ஏதாவது ஒரு சர்வீஸ்ல ஈடுபடுறதோ, ஏதோ ஒண்ணு ஈஸ்வரனை நோக்கி நான் பண்ணிட்டே இருக்கணும். கிராட்டிடியூட் அடிக்கடி பண்ணணும். அதுவே பாதி பக்தியை கொண்டு விடும். எப்பவுமே அந்த ஈஸ்வர ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்புறோம் இல்லையா? ஞான மார்க்கமே வாய் இருக்கட்டும், ஆனா ஒரு சக்தி இருக்கிறத நம்பிதானே ஞான மார்க்கத்துக்கே வரும். அப்ப அந்த சக்திக்கு கிராட்டிடியூட் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பண்ணணும். அந்த சக்தி தான் என்னை வழி நடத்துறது. பக்தி இல்லாம இருக்கட்டும், அது கிருஷ்ணர் மேல இல்ல ராமர் மேல, அப்படி தனியா ஒரு இண்டிவிஜுவல் மேல எனக்கு பக்தி இல்லைனாலும் இந்த யூனிவர்ஸுக்கு ஒரு சக்தி இருக்குங்கிறத அதை புரிஞ்சாதான் ஞானத்துக்கே வர முடியும் இல்லையா? முக்திக்கு வரணும்னாலே அங்க ஒரு சக்தி இருக்கு, அதை வச்சுதான் வரும். அப்ப அந்த சக்தியே நினைச்சுக்கலாம். அந்த யூனிவர்ஸுக்கு அடிக்கடி கிராட்டிடியூட் பண்ணோம். எனக்கு இதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கிராட்டிடியூட். எப்படி நீங்க எல்லாம் மெசேஜ் போடுறீங்களோ இந்த காலத்துல, எப்படி உடனே இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ற மாதிரி இன்ஸ்டன்டா ஒரு மெசேஜ், ஒரு கிராட்டிடியூட் மெசேஜ் போட்டுட்டே இருக்கணும் அந்த யூனிவர்ஸ்க்கு. ஸோ அது உங்களுக்கு நம்ம என்ன போடுறோமோ அது கிடைக்கும், பல மடங்கா கிடைக்கும் யூனிவர்ஸ்ல இருந்து. ஸோ நீங்க போட ஒரு கோவில போய் சர்வீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பக்தி வர ஆரம்பிக்கும். அது அந்த சைக்கிள். ஸோ பக்தி வரும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பக்தி வரும். கதாருச்சி அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு கங்கால போய் குளிக்கணும், இல்லை மகத்துக்களுக்கு சேவை பண்ணும்போது அந்த கதால ருச்சி வருதுன்னு. அப்ப நான் கங்கால போய் குளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு புண்ணியம் வேணுமே அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அது நம்ம தான் முயற்சி பண்ணோம். ஸோ ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம போய் அந்த கதைகளை கேட்கறது, மகத்துக்களுக்கு சர்வீஸ் பண்றது, இதெல்லாம் நம்மளா பண்ண முடியும். எனக்கு பக்தி தானா உள்ளேந்து வர்றது வேணா ஈஸ்வர அனுகிரகமா இருக்கலாம், ஆனா அதை நோக்கி போற ஸ்டெப் நான் பண்ணலாம். அதுக்குதான் ஈஸ்வரன் நமக்கு புத்தி கொடுத்துருக்கான் இல்லையா? அந்த புத்தியை யூஸ் பண்ணி ஒரு கோவிலுக்கு போறது, ஒரு கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்றது, மகத்துக்களுக்கு சேவை பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ண ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பக்திங்கிறது தன்னால வரும். கவலையே பண்ண வேண்டாம். நான் இது வெறும் சின்ன கிளாஸ்ங்கிறதுனால கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்றேன், பெரிய கிளாஸா சொல்லியிருக்க மாட்டேன். என்னன்னா சின்ன வயசுல இருந்தே நான் வந்து கர்நாடிக் மியூசிக் கத்துட்டு இருந்திருக்கேன் அண்ட் பகவத்கீதை கத்துட்டு இருந்திருக்கேன். அப்போ எனக்கு எப்பவுமே பக்தி பெருசா இருந்தது இல்லை. பட் ஏதோ எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வாயில வெறும் நாமம் தான் வந்திருக்கு. கிருஷ்ணர் ராமர் பாட்டு எல்லாமே அது வாயில அது மட்டும் தான் வந்திருக்கு சின்ன வயசுல இருந்தே இப்போ வரைக்கும். அப்போ isn't that enough right now? லைக் இப்போ எனக்கு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கடவுள் 10 ஸ்டெப் எடுத்து வைப்பா. நான் நிறைய ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன். எனக்கு இப்போ இட்ஸ் ஹிஸ் டர்ன். சோ வாட் நெக்ஸ்ட்? இன்னும் நத்திங். ஆனா அப்படி நீங்க எதிர்பார்க்க, நான் இவ்வளவு ஸ்டெப் வச்சுட்டேன், இனிமே நீ தான் வரணும், இனிமே உன்னோட டர்ன் அப்படின்னு வந்துட்டு பேரெல்லாம் பேசவே முடியாது. நீங்க போடுற எஃபர்ட்டை போட்டுட்டு தான் இருக்கணும். நடுவுல மேபி உங்களுக்கு அந்த பக்திங்கிறது விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நீங்க கொண்டு வர பார்க்கணும் திருப்பி. மேபி நீங்க போட்ட சின்ன வயசுல போட்ட அந்த ஒரு உங்க வாயில வந்த ஸ்லோகமோ பாட்டோ ஏதோ ஒண்ணுனாலதான் மேபி உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்னால நீ உங்களோட ஸ்டடீஸோ ஏதோ ஒண்ணுல நீங்க வந்திருப்பீங்க கண்டிப்பா. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்.
பட் த்ரூ அவுட் த லைஃப் நான் சின்ன வயசுல பண்ணிட்டேன், எனக்கு த்ரூ அவுட் த லைஃப் வரணும்னா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்பதில்ல. ஸோ அதுக்கப்புறமும் அப்ப நம்ம பண்றதை நம்ம பண்ணணும், பண்ணிட்டே தான் இருக்கணும். பக்திங்கும் போது அது வந்து அன்பு, அது பாசமாவும் பண்ணணும். ஈஸ்வரன் மேல பாசம் வைக்கிறதுல தப்பு இல்லை. அன்புங்கும் போது அதை கொடுத்துட்டே தான் இருக்கணும் அவன் மேல. அது கொடுக்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் ரிட்டர்ன் கிடைக்கும். பட் அது அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. நான் இதை பண்ணிட்டேன், இனிமே நீ இதை பண்ணினாதான் அடுத்த ஸ்டெப் நான் வைப்பேங்கிற ஒரு பேரம் அவன்கிட்ட இருக்கவே கூடாது. நம்ம பண்றதை நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும். அவனுக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும்னு. இதெல்லாம் இப்ப நீங்க சொன்னதுல இருந்து நான் கொஞ்சம் நிறைய எப்பவுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கேன். அதுல வந்து இப்ப எனக்கு நியூஸ் ரொம்ப பிடிக்குமா இருந்தது. அது மாதிரி மியூசிக்ல வந்து ரியாலிட்டி ஷோஸ் நல்லது மாத்திரம் பார்ப்பான் இருந்ததுனால அதை வந்து நான் டோட்டலி அது விட்டாச்சு. நியூஸே பாக்குறதுல நீங்க வேஸ்ட் சொன்னதுனால ஐ எம் அவாய்டிங் இட். அப்ப சில இதுல வந்து இப்ப நமக்கு வந்து ஹெல்த்தி ரெசிபிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம இப்போ வந்து இந்த ஹெல்த்தி ரெசிபிஸ்க்கு வந்து நிறைய அப்பப்போ நிறைய வர்றதுனால அது எனக்கு பார்க்க நிறைய தோன்றுறது. அது ஒண்ணு. பின்ன வந்து இந்த பிரெயின் பசில்ஸ் அவன் என்ன சொல்றது, கீப் யுவர் பிரெயின் ஆக்டிவ். நீங்க வந்து இந்த மாதிரி என்கேஜ் இன் பிரெயின் பசில்ஸ். அப்போ வேர்ட் கேம்ஸ்லாம் நிறைய வச்சிருந்தேன். ஐ லைக் வேர்ட் கேம்ஸ் வெரி மச். அப்போ அது கூட நான் எடுத்துட்டேன் இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து. பட் சம்டைம்ஸ் ஸ்கிரீன் டைம் குறைக்கிறதுக்கோசரம் என் சில்ட்ரன்லாம் அவ வந்து கொஞ்சம் நல்ல நல்ல கேம்ஸ் கொஞ்சம் விளையாடுவா. அப்போ வந்து நீயும் வாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடுறேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா அவ சாட்டிஸ்பாக்சனுக்கோசரம் நம்ம அது போகலாமா. இப்ப நீங்க வந்து நினைக்கலாம், குழந்தைகளோட நான் விளையாடலாமா, வெளில போலாமா, போகக்கூடாதோ, போனா தப்பாயிடுமோ, மோட்சம் கிடைக்காதோ. அப்படி கிடையாது. நம்ம வைராகியம் நம்மள வந்து அது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இந்திரிய கட்டுப்பாடுல பார்த்திருப்போம், ஒன்ல அடிக்ஷனா இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் அதை விட்டு தள்ளி இருக்கணும். அது அந்த அசோசியேஷன் இருக்கக்கூடாது. அந்த என்ன சீரியலோ ஏதோ ஒண்ணு கேம்ஸோ நம்மளை அடிமைப்படுத்துறதுன்னா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து தள்ளி இருக்கணும். அதுல பழகின அப்புறம் என்ன இனிமே அதை அடிமைப்படுத்தாதுங்கும் போது கவலை இல்லை, இருந்தாலும் ஓகே, எனக்கு இல்லைனாலும் ஓகே. அப்போ உங்க குழந்தைகளை கூப்பிடும் போது இந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும். சோ அது உங்களை அடிமைப்படுத்தலைங்கும் போது அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளோட இருக்கிறதுல தப்பு கிடையாது. நான் வந்து இப்போ கூப்பிடுறதுன்னா ஐயோ நான் மோட்சம் வந்துட்டேன், நான் சினிமாவே பார்க்க மாட்டேன் அப்படிங்கறதும் தப்பு. அப்ப அது ஏதோ ஒரு வித நெகட்டிவா உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, அமுக்கி வைக்கிறது இல்ல. நான் வரேன் அதனால என்ன எதுவும் அஃபெக்ட் பண்ணாதுங்கிற பட்சத்துல இட்ஸ் ஓகே. அடிமைப்படுத்தல நம்ம அன்ஃபுல்ஃபில்டு டிசையர்ஸ் இருந்தான்னா அது வந்து நம்ம மறுபிறவி எடுத்து அதுல நமக்கு இதாகும் அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்ப எனக்கு வந்து இந்த முன்னாடியில அந்த டிவியில அந்த விஷ்ணு சாஸ்திரம் அப்படியே அந்த அர்ச்சனை பண்றச்செல்லாம் எனக்கு வந்து அடுத்த ஜென்மத்திலயாவது நம்ம வந்து அந்த மாதிரி நமக்கும் அர்ச்சனை பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணும். அந்த மாதிரி நிறைய ஆன்மீக புக்ஸ் படிக்கணும் அது இதுன்னு. அப்ப நமக்கு அதுக்கான ஒரு சமயம் இல்லை. ஐ எம் ஆல்ரெடி 60+. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போயிட்டு வந்து நமக்கு அதுக்கான சமயம் இல்லை. அப்ப இதுக்கெல்லாம் தோன்றச்ச நம்ம இந்த மோட்சத்துக்கான வழி தேடின்னு இருக்கிறச்ச இந்த திருப்பியும் அந்த மறுபறவை வரத்தான் செய்யுமா, இல்ல இது தீஸ் ஆர் ஒன்லி ஸ்டெப்ஸ் டு மோட்சமா, எப்படி அது? சோ நீங்க டுவர்ட்ஸ் பக்தியோ இல்ல டுவர்ட்ஸ் மோட்சத்துக்கு போடுற ஸ்டெப்ஸோ நல்ல வாசனையை தான் கொடுக்கும். அப்படியே வாசனை ஆனாலும் நம்ம அதுதானே படிச்சிருக்கோம் இல்லையா. இப்ப இந்திரியங்கள் மூலமா நம்ம மாத்தி விட்டு வாசனைய நல்ல வாசனையா ஆக்கின்னு வரோம். அப்போ இந்த கெட்ட வாசனைகள் குறைய குறைய நமக்கு நல்ல வாசனை ஆயிடும். அப்புறம் நல்ல வாசனையும் விடணும், அது அடுத்தது. சோ நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்றதுலயோ இதை படிக்கலையே அதை படிக்கலையேன்னு நல்ல விஷயங்கள்ல ஆசை வைக்கிறதோ எதிர்பார்ப்பு வைக்கிறதோ தப்பு கிடையாது. ஆனா இப்படி இந்த விஷயங்கள் இந்த நமக்கு நாலேஜ் வந்த அப்புறம் உங்களுக்கு பேக் ஆஃப் த மைண்ட் இருந்துட்டே இருக்கணும். எனக்கு இன்னைக்கு என்ன அவன் பிளஸ்ஸிங் கொடுத்துருக்கானோ, அவனோட பிளஸ்ஸிங்னாலே என்ன நாலேஜ் கிடைச்சிருக்கோ, என்ன முடியறதோ என்னோட ஹெல்த் வைஸ்க்கு இதுக்கு மேக்சிமம் என்னோட எஃபர்ட்டை போட்டு என்ன என்னோட வயசுல கத்துக்க முடியுமோ அதை நான் கத்துக்கிறேன். என்ன பண்ணணுமோ அதை இனிமே கர்மயோகமா தான் பண்ணணும் இல்லையா. இந்த நாலேஜ் வந்த பிறகு கர்மயோகத்துலதான் பண்ண போறோம். சோ அப்படியே இருக்கும்போது நான் இதை படிக்கலையே, நான் அடுத்த ஜென்மத்திலயாவது இதுவா வரணுமே அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ஜென்மத்துல அதுவா வருவேன். ஓகே, ஆனா அது வந்து கெட்டது. மேபி உங்களுக்கு அது ஒரு இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ் பாக்கி இருக்கலாம், அதுக்காக வரலாம், நல்ல விதமா இருக்கலாம் உங்க பர்த். அப்படிதான் கொண்டு விடுமே தவிர அதுக்காக ஒரு ஒரு மோசமான அதம பிறவியா இருக்காது இந்த மாதிரி தாட்ஸ் இருக்கிறதுக்கு. பட் இதுல இருந்தும் வெளியில வரணும்னா நீங்க கர்மயோகமா தான் அதை எல்லாத்தையும் பார்க்கணும். சோ இத நான் வந்து அவன் பிளஸ்ஸிங் கொடுத்துருக்கான், நான் இதை படிக்கிறேன். இதுக்கு மேல எக்ஸ்பெக்டேஷன் அதுவாகணும் இதுவாகணும்னு
வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கர்மயோகமா பண்ணவே இதெல்லாம் வராது, உங்களுக்கு இது ஓகே. தோண கூட செய்யாது. சோ கர்மயோகமா பண்ணுங்க. இப்ப வந்து நான் பக்திங்கிற ஒரு இதுல என்னோட டிராவல்ல வந்து எனக்கு ஒரு நான் ஸ்லோகாஸ் எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் வாசனாசா போகுதுன்னா அதை என்னால ஒத்துக்க முடியுது. ஆனா ஏன்னா நான் ஒரு சுவாமி மேல அந்த நினைச்சிட்டு தான் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன், அர்த்தம் புரியாட்டி கூட. என்னோட மனசு சுத்திக்கு அது ஹெல்ப் ஆகுதுன்னு. தமிழ்ல நம்ம படிச்சா அது நம்ம புரிஞ்சு நம்ம ஏதோ ஒர்க் ஆகுதுன்னு அப்படி புரிஞ்சுக்கிட்டா கூட எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாம நான் இதை பாராயணம் பண்ணா என்ன மாதிரி ப்ராசஸ்ல எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு? ஸோ இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் ஒரு சக்தி. அதுல தான் சான்ஸ்கிரிட்னு இல்லை, தமிழோ எனி லாங்குவேஜ். ஸோ எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் அது ஒரு சக்தியை நோக்கி தானே இருக்கு. சக்தியை பத்தி தான் அது எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஞானி தான் அதை எழுதியிருக்கணும். கண்டிப்பா ஒரு முனிவரோ ஞானியோ ஒரு பிளஸ்ட் ஒரு சோல் அதுதான் வந்து எழுதியிருக்கு. அப்படிங்கும் போது கண்டிப்பா அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது எனி லாங்குவேஜ்ல இருக்கட்டும். நம்ம வந்து சான்ஸ்கிரிட்ட சொல்லுவோம் சப்தத்துக்கு அங்க பிராதானியம்ட்டு. ஆனாலும் மற்ற இதுக்குமே எதுனாலும் இப்ப திருமூலரோட எடுத்திருந்தாலும் அதுக்கும் சக்தி இருக்கு. ஏன்னா திருமூலர் எழுதினது. சோ அந்த ஒரு ரியலைஸ்டு சோலா இருப்பா. அந்த ஒரு வைப்ரேஷன் எப்படி கோவிலுக்கு போனா நம்ம சொல்றோம்ல, ஒரு போனாலே வைப்ரேஷனா, போனாலே நல்லது நடக்குமான்னா கண்டிப்பா மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன் கிடைக்கிறது? ஏன்னா அந்த ஞானிகள் ஒரு ஒரு நல்ல சோல்லாம் வந்து போன இடம். அதுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி இந்த ஸ்லோகங்களும் அர்த்தம் புரியாட்டாலும் என்ன லாங்குவேஜ்ல இருந்தா கூட அந்த டுவர்ட்ஸ் அந்த சக்தியை நோக்கி இருக்கும்போது எழுதப்பட்டதும் ஒரு ஒரு ஞானியோ ஒரு ரியலைஸ்டு சோல்னாலேயோ எழுதப்பட்டதுனால அதுக்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கதான் செய்யும். அதோட அந்த வைப்ரேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பா இருக்கும். அதுக்குள்ள ஒரு பலன் நமக்கு கிடைக்கதான் செய்யும். அது உள்ள நம்மளை எப்படி கூட்டின்னு போகும் அப்படின்னா நம்மள வந்து டுவர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஞான மார்க்கத்துக்கு தான் அது கூட்டின்னு போகும். உடனே நமக்கு தெரியாது. நான் சொல்ல ஆரம்பிச்சு 1 மாசம் ஆயிட்டு என்ன ஒண்ணு கூட்டின்னு போறீங்க அப்படி பார்க்க முடியாது. அதை மேபி அந்த ரீச் ஆகிறதுக்கு ஜென்மா கூட ஆகலாம். மேபி நெக்ஸ்ட் ஜென்மால கூட உங்களுக்கு அந்த ஒரு பாத்து கிடைக்கலாம். பட் இது எல்லாமே டுவர்ட்ஸ் அங்கதான் கூட்டின்னு போகும். உங்களுக்கு ஒரு சத் சங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, அது மூலமா ஒரு நாலேஜ் கொடுக்கறது, கொண்டு போறது, ஏதோ ஒரு 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 டுவர்ட்ஸ் பிரம்மம் அதுக்குத்தான் அது கூட்டின்னு போகும். அதுக்குதான் அது வந்து சொல்லணுங்கிறது. மீனிங் தெரியாட்டி பரவாயில்ல, உச்சரிப்பு மேக்சிமம் ட்ரை பண்ணும். உச்சரிப்பு சரியாட்டாலும் கவலைப்படக்கூடாது. பட் இது ஓகேன்னு சொல்லிட்டாலேன்னு நான் இங்கே நம்ம எல்கேஜி படிச்சுட்டு எல்கேஜிலேயே இருக்கேன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ப்ரொனவுன்சியேஷனை. ஸோ ஆனா அதுக்காக சொல்லாமையே இருந்துட்டு நல்ல வந்தாதான் சொல்லுவேங்கிறதும் வேண்டாம். அதுதான் நான் சொல்றது சொல்லணும். இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னா அது ஒரு மழலையில தப்பு தப்பா பேசுறதுன்னா டென்ஸ் எல்லாம் மாத்தி போடும். நான் நாளைக்கு வந்தேங்கோ, நான் நேத்து போவேங்கோ, அந்த மாதிரிலாம் பேசும்போது நம்ம என்ஜாய் தான் பண்ணுவோமே தவிர நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற, ஒழுங்கா படிச்சுட்டு வந்து பேசு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பேசு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா அதே குழந்தை தானா சரியாயிக்கும். தானா அதை கத்துன்றோம். தானா அது ஒரு ஸ்டேஜ்ல சரியாகிற மாதிரி அந்த அந்த அதை நோக்கி போறது இல்ல, ஒரு ஒரு ரிசல்ட்டை நோக்கி அது போறது. அதுக்காக பேசாமையே இருந்தாதான் தப்பு. அப்பதான் நமக்கு வருத்தம் ஜாஸ்தியாவே ஆகும். அது மாதிரி நம்ம சொல்லறத நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அந்த ஒரு அது ஒரு தபஸ். அது வாச்சிக்க தபஸ். 3 தபஸ்ல ஒரு தபஸ் இந்த ஸ்லோகம் சொல்றது. டுவர்ட்ஸ் ஒரு ஈஸ்வரனை நோக்கி நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பாசுரங்களை சொல்றதோ ஸ்லோகம் சொல்றதோ அது ஒரு தபஸ் தான். அதுக்குள்ள சக்தி கண்டிப்பா கிடைக்கும். அது நம்மள டுவர்ட்ஸ் நல்ல பாதைக்கு கூட்டின்னு போகும். அதுல வந்து டவுட்டே கிடையாது. அந்த ஆத்தரோட சங்கல்பமா கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. இப்ப அத ஒரு எழுதின ஒரு ஆத்தர் வந்து இது யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிளெஸிங்ஸ் வேணும்னு அவர் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு கூட அதை பண்ணிருக்கலாம்ல. அதுதான் அந்த ரியலைஸ்டு சோலா இருப்பா, இல்ல ஒரு நல்ல மெச்சூர்ட் சோலா தான் இருக்க முடியும் எழுதினது. அப்ப அதுதான் மங்களாச்சரணம் எழுதுறாவா எல்லாருமே. மங்களாச்சரணத்துல தானும் நல்லபடியா எழுதி முடிக்கணும். இத படிக்கிறவங்களுக்கும் இதோட ரிசல்ட் இந்த நம்ம என்ன சொல்லுவோம் பலஸ்ருத்தின்னு ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் இருக்கும். அந்த பலஸ்ருதி அவங்களுக்கு கிடைக்கணும் தான் மங்களாச்சரணமே. சோ அதனால அவங்களோட பிளெஸிங் அந்த எழுதின அந்த சோலோட பிளெஸிங்கும் இருக்கும், பிளஸ் ஈஸ்வரனோட பிளெஸிங்கும் கண்டிப்பா இருக்கும். தியானம் பண்ண சொன்னீங்க இல்லையா, தியானம் பண்ணும்போது கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது. என்ன வந்து ஒரு ஒரு இதுல அஃபெக்ட் பண்ண தாட்ஸ். அதாவது என்னுடைய டாக்டரோட டெத்துக்கு என்னை வரக்கூடாது சொல்லிட்டாங்க. நான் அந்த குழந்தைய நான் எடுத்து வளர்த்தேன். என்னோட அக்கா பொண்ணு
அவங்கள நான் ரொம்ப ரொம்ப அதாவது என் பொண்ணு மாதிரி நினைச்சு வளர்த்தேன். அந்த பொண்ணு செத்து போனதுக்கு என்ன வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது நடந்து 7 வருஷம் அது தியானம் பண்ணும்போது இட் வில் அஃபெக்ட் மீ மோர். சைலண்டா இருக்கும்போது அந்த தாட்ஸ் வந்து என்ன அப்படியே உலுக்கி எடுத்து எனக்கு கண்ணுல தண்ணியா கொட்டும். ஆனா எனக்கு பண்ண அது போயிடும்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு இப்ப பண்ணா கூட எனக்கு அதே இது வருது. அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வருது. ஓகே, இந்த அழுகையை ஓவர் கம் கண்டிப்பா பண்ணோம். இது வந்து ஸ்மிருதினால வர அழுகை, அந்த ஞாபகங்கள்னால. சோ வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்மிருதி விருத்தின்னு. அந்த ஸ்மிருதி விருத்திங்கிறது எப்பவுமே எப்போ ஜாஸ்தியா இருக்கணும்னா நம்ம எப்போ வந்து ஐடலா இருக்கோமோ அப்பதான் இந்த மனசு கொண்டு விடும். இதை பாரு இது பாருன்னு ஒவ்வொரு ஃபைலா கொடுக்குற மாதிரி இந்த ஸ்மிருதியிலேருந்து கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். அப்ப தியானத்துல நம்ம வந்து இந்திரியங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறதுனால இந்த ஸ்மிருதி நமக்கு தியானத்துல அவ்வளவு தூரம் நமக்கு எக்ஸ்பர்ட் ஆகல, நமக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகல, கனெக்ட் ஆகலங்கும் போது இந்த மனசு அந்த ஒரு சான்ஸை தான் எதிர்பார்த்துட்டே இருக்கும், எதடா கொடுக்கலாம் அப்படின்னு. சோ நம்மள வந்து குறைக்கிறதுக்கு தான் அது வழி பார்த்துட்டே இருக்கும். அந்த மனசுல வச்சுதான் நம்ம இம்ப்ரூவும் பண்ணி ஆகணும். ஆனா இந்த மனசு நம்ம ஐடலா இருக்கிறச்சே இதை பார்க்கலாமேன்னு நம்மளை கொண்டு வரும். நம்ம அந்த அதுதான் தாட் வருது. தாட் நீங்க அந்த தாட்டோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க பார்த்தீங்களா, அதை திங்கிங்கா மாத்திடுறோம். அந்த திங்கிங்கா மாற விடாம பண்றது நம்ம கெப்பாசிட்டி, நம்மளால முடியும். மனசுக்கு சுபாவம் ப்ரொடியூஸ் பண்றது. ஆனா அதோட டிராவல் பண்ணாம இருக்கிறத நம்ம கண்ட்ரோல் நம்ம பண்ண முடியும். அதை எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும்னா நம்ம அந்த தாட்டை வாட்ச் பண்ணும் போதே வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், அவேர்னஸோட இருக்கணும். நீங்க இப்போ ஒரு தியானம் பண்றீங்கன்னா நான் மாட்டு கண்ணை மூடின்னு இருக்கேன், ஒரு தாட் வருதுன்னா நம்மள அறியாமையே அது நம்மள அப்படியே இழுத்துன்னு போகும். அப்ப நம்ம அலர்ட்டா இருக்கணும். நம்ம அந்த தாட்டை வாட்ச் பண்றோம்னு அந்த தாட்லயே கவனமா இருக்கணும், என்ன தாட்டை கொடுக்கறதுன்னு. அது நம்மள அறியாம ஒரு தாட் வந்துடும். நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது தாட் வரவே வராது. ஒரு செகண்ட்ல ஒரு தாட் வந்துடும். நம்ம ஒரு கண்ணை அசருவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஏமாற தாட் அது மனசு கொண்டு வரும். அப்ப நம்ம அலர்ட்டா நம்ம வாட்ச் பண்ணோம்னா அந்த தாட் விழுந்துரும். அதை திங்கிங்கா மாத்தக்கூடாது. நீங்க இந்த ஸ்மிருதி விருத்தி அப்படிதான் பண்ணும். சோ நீங்க வந்து நினைச்சுக்கிறது நீங்க ஸ்மிருதி விருத்தியில ரொம்ப இருக்கேன் அப்படின்னு. சோ அந்த ஸ்மிருதி விருத்தியை தான் நீங்க ஓவர் கம் பண்ணும். நம்ம கிளாஸ்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணோம்ல என்னெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்மிருதி விருத்திக்கு. சோ ஸ்மிருதி விருத்திக்கு தியானம் இஸ் பெஸ்ட். ஆனா தியானத்துல ஸ்மிருதி விருத்தி வராம பாத்துக்கணும். அப்ப நீங்க விருத்திகளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஈவன் நீங்க ஜாகிரத்துல மற்ற வேலைகள் செய்யும் போது கூட நீங்க அடிக்கடி தாட்டை வாட்ச் பண்ணும். ஏன்னா இந்த ஸ்மிருதி உங்களுக்கு அதுலயும் வர சான்ஸ் இருக்கு, வரும். அப்ப வரும்போது உங்களை ஒரு என்ன சொல்றது, ஒரு சோகத்துல போடுறதா அந்த மனசோட வேலையே. எப்படிடா தாட்டை கொடுக்கலாம், எப்படிடா நல்லதை பண்ண விடாம இழுத்துன்னு போலாம், இதுதான் அது பார்க்கும். அப்ப நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம அவேர்னஸோட இருந்து அதை வாட்ச் பண்ணி தாட்ஸ் வரும்போதெல்லாம் கட் பண்ணி விட நம்ம ஒரு மாதிரி தாட்லெஸ்க்கு போவோம். இல்ல நம்ம மனசு அமைதியா இருக்கும். நீங்க கவலையப்பட வேண்டாம், இது பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னோட சுபாவம் பத்தி எனக்குங்கிறது ஒரு பிராதானியமா தெரியுது. ஒண்ணு வந்து the fact is that ஒரு ஃபியர் இருக்கு பத்னி. ஃபியர்னா எப்படின்னா மேபி இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் இன்சிடென்ட் இன் த பாஸ்ட். இந்த மாதிரி எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். இட் ஷோஸ் அட்டாச்மெண்ட், நோ டவுட் அபவுட் இட். ஜாகிரதையா இருக்கணும் wherever they are. அவ வந்து ஜாகிரதையா இருக்கணும், நித்தியமா எப்பவுமே ஜாகிரதையா இருக்கணும், நல்ல ஹெல்த்ல இருக்கணும், அவ சார்ந்து இருக்கிறவாளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே மைண்ட்ல இருக்கு. என்னோட ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் about 2-4 years back she lost her son, young son, 21 years. இந்த ஒரு so I feel இது வந்து lot of பற்று in this. அதனாலதான் அந்த ஃபியரும் இருக்குங்கிறது கிளியரா எனக்கு தெரியுது. பட் இதுல இருந்து how to come out of itங்கிறது எனக்கு புரியல மமதா. இப்போ ஃபியர் அதாவது இது நார்மலா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிறதா. எப்பவுமே அந்த பாசம் அந்த அட்டாச்மெண்ட்னு ஒண்ணு இருக்கிறச்சே அது இதெல்லாம் அந்த பயங்கள்லாம் தானா வரும் இல்லையா. சோ அது வந்து இயற்கை, அது ஒண்ணும் இல்லை. பட் நாம இந்த நாலேஜ் வாங்கிட்டு எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கறதா நம்ம பார்க்கணும். இப்போ ஃபியர்னு எடுத்துக்கோங்க, பயம். இந்த பயம் நீங்க இதை நல்ல கூர்ந்து பார்த்தா தெரியும். இப்ப நீங்க என்னத்துக்கெல்லாம் பயந்தேன்னு ஒரு லிஸ்டே நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பயம் இன்னும் கண்டினியூ ஆகுதா, இல்ல கண்டினியூ ஆகும்போது நான் அது எனிவே நான் ஃபேஸ் பண்ணிடுறேனா, இல்ல நான் பயப்படுறதுனால அது மாறுறதா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமுக்கே ஒரு குழந்தை பயந்துட்டே இருக்குனாலும்
அது என்ன கொஸ்டின் வருதோ வரப்போறது. இந்த பயத்தினால அங்க ஒண்ணும் மாத்த போறது இல்ல, மாற போறதும் கிடையாது. இப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் அந்த பயம் வேஸ்ட்னு அவனுக்கு தெரியும். அது வரைக்கும் புரியாது, ஏன்னா அந்த பயம் இருந்துட்டே இருக்கும். பட் ஒரு எக்ஸாம்ங்கிற ஒரு 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 கொஸ்டினோ இதுவோ என்னவோ அது வந்ததுதான். அது இவன் பயப்படுறதுனால தெரிஞ்சும் வரப்போறது இல்ல. அந்த பயம் இருந்தாலும் அது எப்படி வருதோ நம்ம ஃபேஸ் பண்ணிடுறோம். அந்த சிச்சுவேஷன் வரைச்சே அது நம்ம எனிவே நம்ம ஃபேஸ் பண்றோம். இப்ப நான் பயந்துட்டே இருக்கோம் ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுக்கு, ஆனா அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் எனிவே நான் ஃபேஸ் பண்றேன், எனக்கு கெப்பாசிட்டி வருது, நான் ஃபேஸ் பண்றேன். சோ பயம்ங்கிறது வேஸ்ட், ஆக்சுவலா வேஸ்ட் தானே. ஏன்னா பயப்படாம எதுவும் மாத்த போறது இல்ல, பயப்படாம இருக்கிறதுனால அங்க எதுவும் மாற போறதும் கிடையாது, எதுவுமே சம்பந்தமே கிடையாது. நடக்கிறது அது நடக்க போறது. ஆனா பயங்கிறதுக்கு மட்டும் என்னோட உள்ள மட்டும் அது தாக்கத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கு. அங்க அந்த நிகழ்ச்சியில எதுவுமே மாற போறது இல்ல. ஆனா அந்த பயமே நான் பயப்படுற ஒண்ணு நடக்கும் போது அதை நான் ஃபேஸும் பண்ணியிருக்கேன், ஃபேஸ் பண்ணி உள்ள வரும். அப்படிங்கும் போது இந்த பயம் நீங்க லிஸ்ட் போடுங்க, என்னத்துக்கெல்லாம் நம்ம பயந்தோங்கிற ஒரு லிஸ்ட் போட்டேன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த பயம்லாம் பயந்தபடியே நடந்திருக்கா. அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. நடந்திருக்காது, மோஸ்ட்லி நடந்திருக்காது. பயம் பயந்தபடியே இருக்காது. ஒண்ணு ரெண்டு நடந்தாலும் எனிவே நான் ஓவர் கம் பண்ணியிருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. அப்ப இந்த பயம் தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் நீங்க ஈஸ்வரன் மேல இன்னொரு பக்தி யோகமா பாருங்க. சோ நீங்க பக்தி யோகம், இது எல்லாருக்குமே சொல்றேன், ஏன்னா எல்லாருக்கும் இது இருக்கும், பேரண்டா இருந்தாலே மோஸ்ட்லி இருக்கும். சோ இந்த பக்தி யோகம் மூலமா போனாலும் அவங்க கிட்ட விட்டுறணும், ஃபுல் சரண்டர்ல விட்டுட்டோம்னா நமக்கு பயமே இருக்கக்கூடாது. அதுதான் ஃபுல் சரண்டர். இல்ல நம்ம என்ன பண்றோம், நீ கொஞ்சம் பாத்துக்கோ நானும் கொஞ்சம் பாத்துக்கிறேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கும் போதுதான் நமக்கு நம்ம கையில பிடிப்பு இருக்கும் போது பயம் வருது. ஏன்னா நமக்கு சக்தி கிடையாது. அப்ப நமக்கு சக்தி உள்ள ஒருத்தரை ஃபுல்லா சரண்டர் ஆகி விட்டப்புறம் நம்ம பயப்படக்கூடாது. அப்ப பயந்துட்டோம்னாலே அங்க சரண்டர் ஃபுல்லா இல்ல, அதுதான் அர்த்தம். சோ நீங்க அந்த மாதிரி பக்தி யோகத்துல விடுங்க, எல்லாருக்குமே சொல்றேன், பக்தி யோகத்துல விடுங்க. இல்ல இப்படி யோசிச்சு பாருங்க, லாஜிக்காவும் இது கரெக்டா இருக்கும். பக்தி யோகத்துல விட்டாலும் உங்களுக்கு பயம் இருக்காது. இப்ப வேணும்னா நம்ம நிறைய இந்த பிரேயிங் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா, இந்த சங்கல்பம் எடுத்துட்டு இந்த காடுக்கு இந்த பூஜை பண்ணலாம், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப முருகருக்கு இந்த பூஜை பண்ணலாம், இப்ப சாய்பாபாக்கு 9 வாரம் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா, 16 வாரம் இந்த காமாட்சி தீபம் ஏத்துறது. சோ இப்ப நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு ஒரு விஷயம் பண்றோம் பகினி. சோ இப்ப அது அதுல பண்ணி முடிக்கிறோம், அது இப்ப நம்ம நிறைவேறலன்னும் போது சரி மறுபடியும் சாய்பாபா பூஜை ஒருத்தர் ஒன்னொன்னு ஆப்ஷன் சொல்லும் போது நீ பாபா பூஜை பண்ணு கண்டிப்பா உனக்கு நிறைவேறும், இது பண்ணு அப்படின்ற போது சோ நம்ம அது ஒன்னொன்னா பண்றோம். இப்ப நம்மளோட விஷஸ் நிறைவேறாம இருக்கே, அது கரெக்டா. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இவங்க சொல்றாங்கன்னு இந்த பூஜை பண்றோம், மறுபடியும் இன்னொன்னுக்கு தாவறோம், மறுபடியும் இன்னொன்னுக்கு போறோம். அப்போ என்ன நினைப்பாங்க, கடவுள் இவன் என்ன இதுல நிக்கிறா அதுல நிக்கிறா அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு யோசிப்பாங்களா? இல்ல நமக்கு இதுல கிடைக்கலையே சரி இந்த பூஜை பண்ணா கிடைக்குமோ, இதுல பண்ணலாம் இப்படி கிடைக்குமோ, அப்படி நம்ம மாத்தி மாத்தி போறோமே, அது சரியா? அது என்ன சொல்றது, நான் எப்பவுமே எனக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது நான் படிக்கிறேன் அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன். கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு, அது எனக்கு உனக்கு கிடைக்கணும் நீ படின்னு நினைக்கிறாருன்னு நான் நினைப்பேன். ஒரு பூஜையே இன்னைக்கு நான் என்னால பண்ண முடியலன்னா சரி இது ஒரு கடவுள் நமக்கு நடக்கல போல இருக்கு, நீ பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு நினைச்சு நான் என்னோட மனசை தேதிப்பேன். இது தாவி நம்ம போறோமே, எனக்கு இந்த விஷயம் நடத்தி கொடுன்னு, இது சரியா? பட் என்ன பண்ணாலும் நடக்கலையா, அந்த விஷயம் நடக்கணும்னா நம்ம என்ன பகினி பண்ணணும்? உங்க ஆன்சர், நீங்க சொன்னதுலயே ஆன்சர் இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க, கர்மயோகமா நான் பண்றேன்னு சொல்றேன். பட் இந்த மாதிரி விஷஸ் நிறைவேறதுக்கு நீங்க ஏதோ ஒரு இது நடத்துக்கிறேன் இல்லையா, ஸ்லோகம் சொல்றது, வாட் எவர் பூஜை, அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பேக்ல இருக்கு, இது நடக்கணுங்கிறது பண்றேன் காரிய நிமித்தமாதான். அப்போ காரிய நிமித்தமா பண்ணும்போது நான் ஸ்ரத்த இருந்ததுன்னா கண்டிப்பா நடக்கும், நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு சுந்தரகாண்டம் பாராயணம் நிறைய அனுபவம், கண்டிப்பா நடக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படியும் அதை மீறியும் நடக்கல அப்படிங்கும் போது நம்மளதான் பார்த்தோம். ஏன்னா அதுக்கு சக்தி இருக்கிறதுங்கிறது எல்லாருமே ப்ரூவ் பண்ணியாச்சு, நான் மட்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏதோ அந்த ஒரு உபாசனால நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கலாம், நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நீங்க யோசிக்கணுமே தவிர, இன்னொன்னு நீங்க கர்மயோகமா, அதாவது ஈஸ்வரன் என்ன கொடுக்குறானோ அதை பிரசாதமா எடுத்துக்கலாம். இப்ப நீங்க நினைக்கிற விஷஸ் என்னன்னு தெரியாது, பட் ஏதோ ஒரு விஷயம் நீங்க நினைக்கும் போது அது மேபி உங்களுக்கு இப்ப கிடைக்க வேண்டாம்னு அவன் நினைச்சிருக்கலாம். சொன்னேன் இல்லையா, ஹிதம் பிரியம், நாம பிரியத்தை தான் நம்ம ஆக்ஷன் போடுவோம் எப்பவுமே.
நமக்கு முன்னாடி என்ன நடக்க போறது, இது ஹிதமான்னு நமக்கு தெரியாது. ஆனா அது ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் நமக்கு தெரியும், ஐயோ இது நடந்திருக்கவே வேண்டாமே, ஹிதமாவே இல்லையே அப்படின்னு. பட் அவனுக்கு தெரியும் இது ஹிதம்னு. அப்ப அவன் கொடுக்க மாட்டான். அவன் அது என்ன டைம்ல கொடுக்கணுமோ அப்பதான் கொடுப்பான். இல்ல இது வேண்டாம் உனக்கு அப்படின்னா, எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு உடம்புக்கு வந்துடும்னா ஐஸ்கிரீம் கொடுக்க மாட்டாளோ அது மாதிரி ஸ்ட்ரிக்டா அவனும் கொடுக்க மாட்டான். ஆனா நாம வந்து அவன் கொடுக்கலையேன்ட்டு நம்ம வந்து அந்த பிரியமானது கிடைக்கலையேன்னு தான் நம்ம புலம்புவோமே தவிர, அவனுக்கு தான் தெரியும் அது ஹிதமா பிரியமானு. அப்ப அவன்கிட்ட நீங்க என்னதான் அது காரிய நிமித்தமா பண்ணினா கூட அவன்கிட்ட விடுங்கோ, அது ஹிதம்னா எனக்கு பண்ணி கொடு. ஏன்னா நமக்கு வந்து லிமிட்டட் டைமென்ஷன்ஸ், அவனுக்கு தான் நிறைய டைமென்ஷன். அப்ப அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட நம்பி ஒப்படைச்சிடணும், இது ஹிதம் அப்படின்னா எனக்கு பண்ணி கொடு. எனக்கு ஆனா நம்மளோட இது சொல்லணும், எனக்கு இது இப்படி நடந்தா எனக்கு ஓகே, நான் பண்றேன், அதுக்குதான் நான் பண்றேன். ஆனா இப்படி நடக்கலன்னாலும் எனக்கு நீ ஹிதத்தை கொடுங்கிறத ஒண்ண வச்சுட்டு தான் நம்ம அதை பண்ணவே செய்யணும். ஏன்னா நம்ம இப்போ ஆசைப்பட்டு கேட்கறது நமக்கு பெரிய தொந்தரவா பின்னாடி வரும். ஐயோ இதை போய் நம்ம வந்து இப்படி பண்ணோமே, இதை போய் கேட்டோமே அப்படின்னு. அப்பவும் நம்ம ஈஸ்வரன் தான் திட்டுவோம், நான் வேண்டினா என்ன நீயே கொடுத்த, எனக்கு கொடுக்காம இருக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்குதான் முதல்லயே நமக்கு தெரியாது. சோ ஹிதமா இருக்கிறத எனக்கு பண்ணுன்னு ஃபர்ஸ்டே நம்ம அதை சொல்லிட்டு தான் என்ன காரிய நிமித்தம்னாலும் எதுவும் பண்ணணும். எனக்கு இது ஹிதமா பண்ணி கொடு, அது அவனுக்கு தான், அவன்கிட்ட விட்டுறணும், அவனுக்கு தான். அப்ப அவன் என்ன கொடுத்தாலும் ஐ வில் அக்செப்ட், ஓகே. பட் அதுக்காக நான் வந்து விட போறது இல்லை, அதுக்காக நான் உன்னை வந்து விட முடியாது. அதுதான் பகினி, அது விட முடியல, விட்டுட்டும் வர முடியல. சரி கொடுத்துட்டோமே அவர்கிட்ட, அவர் பார்த்து அப்படி விடவும் முடியல. அடுத்து வேற ஏதாவது செய்யலாமே, வேற என்ன பண்ணலாம், அப்படிதான் போறது. நான் சொல்றது பூஜைகளை விட முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு குழந்தைதான் இருக்குன்னா, அதைதான் நான் நிறைய இதுல எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மா அவ வந்து அதை வாங்கி கூட ஏதோ தொந்தரவு பண்ணும், அது ஹிதம் இல்லைன்னா, சப்போஸ் அம்மா அடிக்கிறா, ஏதோ சேட்டை பண்றத அடிக்கிறான்னா அது அழுமே தவிர நீ எனக்கு வேண்டாம், நான் பக்கத்து வீட்டுக்காரி இனிமே அம்மா சொல்லிக்கிறேன்னு சொல்லாது. அதே அம்மா காலை பிடிச்சுதான் ஆழும் இல்லையா? சோ அது மாதிரி நமக்கு வந்தான் கதி. அப்படிதான் இருக்கணும். அவனுக்கு தெரியும் எப்படி பாத்துக்கணும்னு, ஒரு அம்மாக்கு தெரியும் குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு. அந்த மாதிரி அவனுக்கு தெரியும், அவனுக்கு பாத்துக்கிறதுக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம அதை பண்ணணும். எதனால இப்படி இருக்கு, என்ன விஷயம் வச்சாலும் நமக்கு நடக்கல, இதுல இருந்து அதுல பண்றேன் எப்படி பண்ணாலும் இருக்கலையே, என்ன கர்மாவா இருக்குமோ அப்படின்னு தோன்றது நமக்கு தெரியாது. அதுதான் நான் சொல்றேன், இந்த கர்மா நெட்வொர்க் நமக்கு தெரியாது. அது அவன் வச்சிருக்கிற கால்குலேஷன். மேபி அந்த கர்மாவை நீங்க கழிக்கணும் இந்த பிறவியிலங்கிறது அவன் நினைச்சிருக்கலாம், இருக்கலாம். நீங்க வந்து அதுதான் திருஷ்ட பலன் அதிருஷ்டம்னு பார்த்தோம் இல்லையா? சோ நீங்க இந்த பிறவியில பண்ணினதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். போன ஜென்மத்துல என்ன பண்ணோம் தெரியாது. மேபி அது போன ஜென்மத்துல கொடுத்ததுதான் நம்ம இப்ப வாங்கிட்டு இருப்போமா இருக்கும். சோ அதனால யாரு கொடுக்குறாங்களோ அவங்க மேலயும் நமக்கு கோபம் வரக்கூடாது, ஒரு வெறுப்பு வரக்கூடாது. ஏன்னா தெரியாது, நம்ம தான் கொடுத்துருப்போம், அதைத்தான் வாங்கியிருப்போம். ஓகே, ஐ வில் அக்செப்ட். என்னோட கர்மா கழியறது, அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஓகே. அவங்க மேல ஒரு துவேஷம் பாராட்டுறது, இல்ல ரொம்ப கீழே இருக்கிறவங்க ரிவெஞ்சே எடுத்து நான் திருப்பி பண்ணுவேன் அப்படின்னு போவாங்க. இல்ல கொஞ்சம் புரிதல் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஆனா அவன் வந்து கஷ்டப்படுவான், கண்டிப்பா அதை நான் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவான். அதுவும் தப்பு. அதை பார்க்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டோம்னா, சப்போஸ் இந்த பிறவியில நடக்கலைன்னா அடுத்த பிறவியில பாக்குற மாதிரி ஒரு பிறவி வந்துதான் ஆகும். அந்த கர்மா வந்து அந்த ஆளே நம்ம ஃபேமிலியில ஒருத்தரா இருக்கலாம், கர்மா கொண்டு விடும். அப்ப நீங்க அவங்க கஷ்டப்படுறதையும் பார்த்துதான் ஆகணும், ஏன்னா பார்க்கணுங்கிறதுதான் அவங்களோட சங்கல்பம். சோ அதனால அதையும் நம்ம வச்சுக்க கூடாது. அப்படியும் வேண்டாம், இது ஜெனரல் வேண்டாம். அவங்க வந்து அவங்க கர்மா அவங்களுக்கு, நம்ம கர்மா நமக்கு. என்னோட கர்மா கழிஞ்சது, அத்தோட சரி. சோ மேபி நீங்க இந்த பிறவியில பண்ணாம இருக்கலாம், போன ஜென்மத்துல உள்ளதா அனுபவிக்கிறதா இருக்கலாம். அந்த கர்மா கழியறதுக்கு அவன் ஏதோ பண்றான். சோ அந்த கர்மா கழியறதுக்காக தான் அந்த சிச்சுவேஷனோ அந்த பர்சனோ வந்து நமக்கு அதை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தங்க ஏமாத்துறாங்கன்னா மேபி அந்த கர்மா கழியறதுக்கு தான். அதனால நம்ம வந்து அதை அப்படிதான் அக்செப்ட் பண்ணிட்டு, இல்லைன்னா அது திருப்பி அது சங்கல்பம், திருப்பி அது வாசனையா தான் போகும். அதனால அதை அப்படியே முடிச்சுடணும். ஓகே, ஐ வில் அக்செப்ட். என்னோட கர்மா கழியறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அந்த ஈஸ்வரன் தான். தே ஆர் சம் டூல் அப்படி நினைச்சுக்கணும். அவங்க ஒரு டூல், என்னோட கர்மா கழியறதுக்கு ஈஸ்வரனால அனுப்பப்பட்ட ஒரு டூல். ஏன்னா நம்ம யாரை பாக்குறோமோ யாரை பழகுறோமோ எல்லாமே ரிலேட்டட் தான், கனெக்டட் தான். சோ போன ஜென்மத்துல மேபி ஒரு குருவா, ஒரு டீச்சரோ யாரோ ஒருத்தர் இந்த ஜென்மத்துல வேற ரிலேஷனா இருக்கலாம். ஏதோ ஒரு ரிலேஷன்ல தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் நம்ம பாக்குறது இல்லையே, ஏதோ குறிப்பிட்ட பர்சன்ஸ் தான் பாக்குறோம். நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்டட். சோ அதனால மேபி ஈஸ்வரன் அவருக்கு அவங்க மூலமா என்னோட கர்மாவை எடுக்கிறதுக்கு ஒரு டூலா அவங்கள யூஸ் பண்ணியிருக்கான். So okay, fine, accept.
அப்படின்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். அதனால நம்ம பண்ற முயற்சியை நம்ம பண்ணதான் போறோம். நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்றோம். ஆனா அதுக்கு மேலே எனக்கு சக்தி இருக்குங்கிறத நம்ம நம்பி விட்டுறணும். இல்ல பகினி, அது சக்தி இருந்துமே அந்த வாய்ப்புகள் கொடுத்து நம்ம அதை வந்து பயன்படுத்தாம விட்டுடுமோ அப்படின்னு சில சமயம் தோன்றது. அந்த அப்படி இருக்குமா பகினி? அப்படி இல்லாம வாய்ப்பு கொடுத்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு நிலைமையும் போயிருக்கும். அதுலயுமே கொடுத்துமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலையோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அப்படின்றது தோன்றது. இருக்கலாம், நீங்க அதை அனலைஸ் பண்ணும். மேபி இருக்கலாம், நம்ம வேண்டான்னு விட்டுருப்போம். ஒரு சான்ஸ் ஒரு தடவை தான் அவனும் கொடுப்பான். மேபி அது ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கலாம். அதுவே நம்ம கர்மாவா இருக்கலாம். இருக்கலாம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. गुरुभ्यो नमः. ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ. ಧನ್ಯವಾದ ಭಗಿನಿ.